சத்திய வீரம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கொரிந்தியர் புஸ்தகம் நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளுவோம், எழுதி கொள்ளுவோம் முதல்ல. பின்பு அதில் இருக்கிற காரியங்களை சுருக்கமாக உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அதில் 16 அதிகாரங்கள் உண்டு. கிபி 56 எழுதப்பட்ட புஸ்தகம், பவுல் எழுதிய புஸ்தகம். கிபி 56 எழுதப்பட்ட புஸ்தகம். இது பவுல் எழுதிய நிருபம் என்று பார்க்கிறோம். ரைசலா, இது 2 முக்கிய பிரிவுகளாக பார்க்கலாம். ஒன்று அறிமுகத்தோடும் ஒன்று முடிதலோடும் இருக்கும். மொத்தம் 4 காரியங்களாக இதை நாம் பார்ப்போம். அதை நீங்கள் வேகமாய் நான் சொல்லும்போது தயவுசெய்து எழுதி கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அறிமுகம். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் கிருபைக்கு நன்றி. நீங்கள் ஆவிக்குரிய வரம் எதினாலே குறைவுடையவர்கள் அல்ல. நீங்கள் ஆவிக்குரிய வரம் எதிலும் குறைவுடையவர்கள் அல்ல. உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் கிருபைக்கு நன்றி. துவக்க அறிமுகம். சரிங்களா? ஒரு 4 பிரிவாக கோடு போட்டு எழுதிக்குங்க. 16 அதிகாரம் ஒரு 4 பிரிவாக இதை பிரித்து கொள்ளலாம். சரிங்களா? முதல் 1லிருந்து 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். சரிங்களா? அறிமுகம் சொல்கிறேன், திரும்ப மறுபடியும் சொல்கிறேன், வேகமாக எழுதி கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் கிருபைக்கு நன்றி. நீங்கள் ஆவிக்குரிய வரம் எதிலும் குறைவுபட்டவர்கள் அல்ல. நீங்கள் ஆவிக்குரிய வரம் எதிலும் குறைவுபட்டவர்கள் அல்ல. அடுத்து 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும். 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும். ஆவிக்குரிய பக்குவம், மனிதர்களை பின்பற்றுதல், சுவிசேஷத்தை தவறாக புரிந்து கொள்ளுதல், இதில் இருக்கும் சம்பவங்கள். ஆவிக்குரிய விஷயங்களை பகுத்து உணராமை. ஆவிக்குரிய வளர்ச்சியில் குறைபாடு, பலன்களை இழத்தல், குணமாக்குதல், கிறிஸ்துவையும் அவரது வழியும் பின்பற்றுதல். நான் ஏற்கனவே சொன்னேன், 4 பிரிவாக கோடு போட்டு எழுதினீங்கன்னா தான் இந்த பேச்சு உங்களுக்கு எப்பவுமே புரியும். நான் ஃபஸ்ட்டு சொல்கிற எல்லா காரியங்களையுமே இந்த 4 முக்கிய பிரிவுகள்னாவே நீங்கள் 4 கோடு போட்டு நீங்கள் அதில் தான் எழுதணும். 1 கொரிந்தியர், கிபி அதெல்லாம் எழுதிட்டு எழுதணும். சில பேர் அப்படியே எழுதிட்டு வரீங்க, அது உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது சரியாக புரியாது. குணமாக்குதல், கிறிஸ்துவையும் அவரது வழியும் பின்பற்றுதல். மற்ற பிரச்சனைகள், ஒழுங்கீனம், சட்டவிரோதமான பாலுறவு, சபை ஒழுங்கு வழக்குகள். ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும். 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும். விவாகம், விவாகரத்து, விவாகத்துக்குரிய விஷயங்கள். விவாகம் அதாவது திருமணத்துக்குரிய விஷயங்கள் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். விவாகம், விவாகரத்து, விவாகத்திற்குரிய விஷயங்கள். அடுத்து சோதனை, வெளியங்கர ஆராதனை,
வெளி அங்கர ஆராதனை, கர்த்தருடைய பந்தி போட்டுங்க. கர்த்தருடைய பந்தி, ஆவிக்குரிய வரங்கள், கிறிஸ்துவின் சரீரம், அன்பின் முன்னுரிமை, அந்நிய பாஷை, கர்த்தருடைய பந்தி, ஆவிக்குரிய வரங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், சரிங்களா? கர்த்தருடைய பந்தி, ஆவிக்குரிய வரங்கள், கிறிஸ்துவின் சரீரம், அன்பின் முன்னுரிமை, அந்நிய பாஷைகள், தீர்க்க தரிசனம், உண்மை சுவிசேஷம், சரீர உயிர்த்தெழுதல், அடுத்து கொடுத்தல். எழுதாதவர்கள் நீங்கள் அப்படியே கவனித்து கேட்டிங்கனாவே உங்களுக்கு கொஞ்சம் இது புரியும், சரிங்களா? ஸ்தோத்திரம். அதிகாரம் அடுத்து 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 24வது வசனம் வரைக்கும் முடிவுரை. இது முடித்தல். ஃபஸ்ட்டு அறிமுகம், கடைசியாக முடித்தல். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். பலமுள்ளவர்களாய் இருங்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். ஆசீர்வாதம், கிருபை உங்களோடு இருப்பதாக என்ற காரியத்தோடு கூட இதை நாம் முடிக்கிறோம். அடுத்து ஒரு 16 அதிகாரத்தில் இருக்கிற முக்கிய வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகிறேன், வேகமாய் நீங்கள் எழுதி கொள்ளலாம், சரிங்களா? ஒரு அதிகாரத்தில் ஒரு சின்ன அந்த என்ன தலைப்பின் கீழ் வருகிறதுன்றதை சொல்லுகிறேன் வேகமாய். 16 பேஜ் வரும், டக்குன்னு சுருக்கமாக எழுதி கொள்ளலாம். 1ஆம் அதிகாரம், ஆவிக்குரிய வரத்தில் குறைவுடையவர்கள் அல்ல, சிலுவையே தேவனுடைய வல்லமையாய் இருக்கின்றது. ஆவிக்குரிய வரத்தில் குறைவுடையவர்கள் அல்ல, சிலுவையே தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. 1. 2ஆம் அதிகாரத்தில் உலக ஞானம் அல்ல, தேவனுடைய ஞானம். 2ஆம் அதிகாரத்தில் இது அதிகாரம் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறத சொல்கிறேன், சரிங்களா? 2ஆம் அதிகாரம் உலக ஞானம் அல்ல, தேவனுடைய ஞானம். 3ஆம் அதிகாரம், வெறும் மனிதர்கள் போல் நடந்து மரம், புல், வைக்கோல் இவற்றினால் கட்டுதல். வெறும் மனிதர்கள் போல் நடந்து மரம், புல், வைக்கோல் இவற்றினால் கட்டுதல். 4ஆம் அதிகாரம், கிறிஸ்துவின் நோக்கங்களை நியாயம் தீர்க்கின்றனர். கிறிஸ்துவின் நோக்கங்களை நியாயம் தீர்க்கின்றனர் 4ஆம் அதிகாரத்தில். 5ஆம் அதிகாரம், சபை ஒழுங்குமுறை. 5ஆம் அதிகாரம், சபை ஒழுங்குமுறை. 6ஆம் அதிகாரம், வழக்குகள் ஒழுங்கீனம். வழக்குகள் ஒழுங்கீனம். 7ஆம் அதிகாரம், திருமண முறிவு. 7ஆம் அதிகாரத்தில் திருமணம், இது இருக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், சரிங்களா? 10ஆம் அதிகாரம், சோதிக்கப்படும் பொழுது நிலைத்திருத்தல். 10ஆம் அதிகாரம், சோதிக்கப்படும் பொழுது நிலைத்திருத்தல். கர்த்தருடைய பந்தியை கடைபிடித்தல். 11ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரம், சோதிக்கப்படும் போது நிலைத்திருத்தல். 11ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பந்தியை கடைபிடித்தல். 12ஆம் அதிகாரம், ஒரே கர்த்தர், ஒரே ஆவி, ஒரே சரீரம், ஆவிக்குரிய வரங்கள். 12ஆம் அதிகாரத்தில் ஒரே கர்த்தர், ஒரே ஆவி, ஒரே சரீரம், ஆவிக்குரிய வரங்கள். 13ஆம் அதிகாரம், அன்பின் முன்னுரிமை.
14ஆம் அதிகாரம் பாஷைகள் பேசுதலில் ஒழுங்கமைப்பு. 14ஆம் அதிகாரம் பாஷைகள் பேசுதலில் ஒழுங்கமைப்பு. 15ஆம் அதிகாரம் உண்மை சுவிசேஷம் சரீர உயிர்த்தெழுதல். 15ஆம் அதிகாரம் உண்மை சுவிசேஷம் சரீர உயிர்த்தெழுதல். சரீர உயிர்த்தெழுதல். 16ஆம் அதிகாரம் கிறிஸ்தவர்களின் கொடுத்தல். 16ஆம் அதிகாரம் கிறிஸ்தவர்களின் கொடுத்தல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம் அதிகாரத்துக்குள்ளாக வேத புத்தகத்துக்குள்ளாக நாம் யாவரும் கடந்து செல்வோம். 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அதிகாரத்தில் இருக்கிற சின்ன சம்பவங்களை நாம் ஒரு அதிகாரங்களை பார்ப்பதற்கு ஒரு நாள் ஆகும். இல்லையே சொல்லுங்கள், ஒரு நாளும் கூட சில நேரங்களில் போதாது. அல்லேலூயா. அதிகமான நேரம் பிடிக்கும். ஒரு புத்தகத்தையே ஒரு வருஷம் வரைக்கும் வேத பாடம் நடத்தலாம். சோதரம். அல்லேலூயா. அவ்வளோ விஷயங்கள் ஒரு புஸ்தகத்திலும் இருக்கிறது. சோதரம். ஒரு கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்தாலே வாரத்துக்கு ஒரு நாள் வேத பாடனா கூட கிட்டத்தட்ட எத்தனை நாள் போகலாம்? 52 வாரம் ஒரு புஸ்தகத்தை எடுக்கலாம். சோதரம். அல்லேலூயா. அவ்வளவு நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு முகவுரையாகத்தான் என்ன செய்கிறோம்? இதை நாம் பார்த்து கொண்டு போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இதை நாம் முதல்ல அறிந்து கொள்ளும்போது தான் ஒரு புஸ்தகத்தில் இருக்கிற தனிச்சிறப்புகளாக நாம் பார்த்து கொள்ள முடியும். முகவுரையை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா வேதத்தை படிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேதத்தை வாசிப்பது உங்களுக்கு ரொம்ப லெகுவாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் படிச்சிடலாம். அப்போ ரெண்டாவது இப்படி கேட்க தான் ஒரு புஸ்தகமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நல்லா சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி. சரி, கர்த்தர் நல்லவர். 1ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சம்பவத்தை சொல்லுகிறேன். இங்கே பிரிவினையை குறித்து பவுல் பேசுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் கொரிந்து சபை முதல்ல சொல்லுகிறேன், கவனித்து கொள்ளுங்க. இங்கே எழுத தேவையில்லை, நீங்கள் கவனிக்கிற விஷயங்கள் தான் இருக்கும். பைபிளை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? நல்லா கவனிங்க. கொரிந்து சபை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொரிந்தியரில் இருக்கிற திருச்சபைகளுக்கு அவர் எழுதுகிறார். ஆவிக்குரிய அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகளை கேட்டு அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாகி நல்ல ஆண்டவரோடு கூட பயணிக்கிறவர்களாக இருந்தார்கள். கடைசியாக என்ன ஆயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய நிலையிலிருந்து அவர்கள் தடுமாறி மாம்சத்துக்குரிய காரியங்களில் அதிகமாக ஈடுபாடும் தவறுகளும் பாவங்களும் கொரிந்து சபைக்குள்ளே பெருக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த சம்பவங்களை பவுல் கேள்விப்படுகிறார். அவர் ஊழியம் செய்து அந்த பகுதியில் கொரிந்து பட்டணங்களில் சபைகளை கட்டி எழுப்பி ஊழியர்களை போட்டு, சில பேரெல்லாம் நீங்கள் கேள்விப்படலாம், சபை இல்லை அது இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த கொரிந்து புஸ்தகம்லாம் சபைகளுக்கு தான் எழுதுகிறார். நீங்கள் அதை வாசிக்கும் போதே தெரியும். நீங்கள் விசேஷமாக அந்நிய பாஷை பேசுகிற அந்த சம்பவத்தெல்லாம் அவர் சொல்கிறாருன்னா சபை நடுவில் என்னென்னலாம் ஒழுங்குமுறையாக செய்யணும்னு தான் சொல்லுவார். அதே போல் பரிசுத்த பந்தி 11ஆம் அதிகாரத்தில் பேசுவார். அதையும் சபைக்குள்ளே எவ்வளோ ஒழுங்குமுறையாக அந்த பந்தியை நம்ம கை கொள்ளணும்னு சொல்லுவார். சொல்லுங்கள். இல்லாட்டி வீடில் கூடுகிற நீங்கள் 5 பேர் 6 பேர் கூடுறதை பற்றி அவர் பேசலை. பெரிய கூட்டம் நடத்துகிறத குறித்து தான் பேசுவார். இப்படி இன்றைக்கு நூதனமான ஊழியங்கள், நூதனமான உபதேசங்கள், சத்துரு மக்களை வஞ்சித்து இழுக்கும்படியாக, பலவீனப்பட்டவர்களெல்லாம் கீழே தள்ளும்படியாக. எப்பவுமே பார்த்தீங்கன்னா சத்துரு யாரை விழத்தள்ளுறதுக்கு முயற்சி செய்வான்னு சொன்னீங்கன்னா பலவீனமாக இருக்கிறவர்களை. எதில் பலவீனமாக இருக்கிறவங்க? சரீரத்தில் இல்லை, ஆவியில். அமிலேக்கர் யாரை தாக்கினாங்க அப்படின்னா பலவீனமாக இருக்கிறவங்க தான் பின்னாடி தாக்கினார்கள். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்கள தான் ஈஸியாக அடிச்சிட முடியும். அதனால் நீங்கள் இந்த டிவியில் கூட டிஸ்கவரி சேனலில் நான் பார்ப்பேன். அப்போது மாடுகள் பெரிய மந்தையாக போகும், சிங்கங்கள் வருது, அது யாரை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதுன்னா மந்தையை கவனிக்குது. அது அவ்வளோ அழகாக எடுக்கிறான் வீடியோ. பிரைஸ்ல அந்த மந்தையை கவனிக்குது. அந்த மந்தையில் எது ரொம்ப பலவீனப்பட்டிருக்குது, அடிபட்டிருக்குது, சுலவாக போகுது, பின்தங்குது அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த இதை தான் என்ன செய்யுது, அது வேட்டையாட போகுது. பின்தங்கி நல்லா கூர்ந்து கவனிக்கணும். பலவீனமாக இருந்து அது சோர்ந்து போயிருக்கிற அல்லது குட்டிகளை இப்படி பார்த்து தான் அது தாக்க போகுது. பலனாக இருக்கிறத அது என்ன செய்யலை, தாக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. அதனால் ஆவிக்குரிய விஷயங்களை நான் நல்லா கவனித்துக்கொள்ளணும். எப்போவுமே நம்ம பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பலவீனமாக இருந்தால் ஈஸியாக எந்த விதத்துலேயும் என்ன செய்வான், சத்துரு நம்மளை
வஞ்சித்து வெளியில் இழுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஆவிக்குரிய உணவு உங்களுக்குள்ள சரீரத்தில் நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிடலைன்னா உங்கள் சரீரம் மெலிந்து விடும். ஒரு உற்சாகம் இருக்காது. ஒரு குடம் தண்ணீர் சகோதரிகள் இருக்கிறீங்க, ஒரு குடம் தண்ணீரை நீங்கள் ரொம்ப லகுவாக தூக்கி அப்படி வச்சிட முடியும் 3 வேளை ஒழுங்காக சாப்பிட்டா. நீங்கள் 3 வேளையும் சாப்பிடாம 2-3 நாள் பட்டினி இருந்து நீங்கள் அந்த குடத்தை போய் தூக்கும்போது எப்படி தூக்குவீங்கன்னா மெதுவாக என்ன செய்ய முடியும், அந்த ஆட்டோமேட்டிக்காக உடல் இருக்கிற சத்து குறைஞ்சி போயிடும். மெதுவாக என்ன செய்வோம், அந்த இதை மெதுவாக தூக்கி தான் மெதுவாக வச்சு நடையே சுலோவாயிடும், பேச்சு சத்தம் குறைஞ்சி போயிடும், கண் பார்வையில் இருக்கிற வேகம் துடிப்பு அப்படி மெதுவாக தான் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சோத்திரம் அல்லேலூயா. நடைகள் சுலோவாகிடும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். உடல்நிலை சரியில்லாத போது சாப்பிடாத போது உங்கள் சரீரம் எப்படி மெலிஞ்சிருது பார்த்தீங்களா? அதுபோல் உள்ளான வாழ்க்கையிலையும் உள்ளான மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு என்ன ஆகாரம்? சரீர பிரகாரமாக வேண்டியதை கரெக்டாக போட்டுக்கிறோம், பவுடர் அடிச்சுக்கிறோம், அல்லேலூயா, சோப்பு போட்டுக்கிறோம், ட்ரெஸ்ஸு மாட்டிக்கிறோம். அப்போ உள்ளான ஆகாரத்துக்கு என்ன கொடுப்பீங்க? உள்ளான வாழ்க்கைக்கு என்ன ஆகாரம் கொடுப்பீங்கன்னு கேட்டேன். என்ன ஆகாரம் கொடுப்பீங்க? அல்லேலூயா சொல்லுங்கள். அநேகர் அதை அறியாமல் உள்ளான வாழ்க்கையை தேடுறேன்னு சொல்லி புறம்பான வாழ்க்கையில் தான் என்ன செய்கிறாங்க, தேவனை தேடிட்டு குத்தி கொள்கிறாங்க, கீறி கொள்கிறாங்க. அதனால் ஆத்துமாவை ரட்சிக்கப்படாது, பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கிருபையாய் இந்த ஆத்துமா ரட்சிப்பை மீட்பை கொடுத்துருக்கிறார். இந்த உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம் தேவைன்னா தேவன் மட்டும்தான். சொல்லுது புரியுதுங்களா? அதுக்கு தான் நம்ம சபையில் இடையில கூட்டங்கள் வைக்கிறோம், இந்த மாதிரி காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறோம். தனியாக உங்களுக்கு ஜெபம், வேத வாசிப்பு, உங்கள் ஆத்மாவில் சோர்வு, கவலைகள், விசுவாசம் அண்மை, பலவீனம், அவிசுவாசமான காரியம், சந்தேகம் வருது, ஒரு படபடப்பு இருக்குது, பயம் இருக்குது, எதிர்காலத்தை குறித்து பயம் வருது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்னு சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிடணும். ஒரு 2 அதிகாரத்தை எடுத்து நல்லா விசுவாசமாக சங்கீதம் 23 எடுத்து நல்லா படிக்கணும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளணும். சொல்கிறது புரியுதுங்களா? வாக்கு தத்தங்கள் எடுத்து நீங்கள் தியானிக்கணும், வாக்கு தத்த வார்த்தைகள் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கணும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்து முடிப்பார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திரம். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலனாக மாறும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாக இருந்தால் கண்ட உபதேசங்களை, நூதன உபதேசங்களை கேட்கறது மாத்திரமல்ல, வேறு விதமான பாவத்திலும் உலக காரியத்திலும் சத்துரு ஈஸியாக விழத்தள்ளிவிட முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் ரொம்ப ஈஸியாக விழுந்துருவாங்க. ஆவியில் நிலைநிற்கிறவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட்டவர்கள் ஒரு நாள் விழவே மாட்டாங்க. தவறினால் கூட உடனே தங்களை பலப்படுத்தி கொள்வாங்க. இப்போது நம்ம நல்ல 3 வேளை சாப்பிட்டா நல்லா போயிட்டுருக்குவோம், தடுமாறினா எது பண்ணுவோம், டக்குன்னு பேலன்ஸ் பண்ணுவோம், ஏதாவது போய் பிடிப்போம், உடனே உஷாராக இருப்போம். ஆனால் சரீர பலவீனமாக இருக்கும்போது தவறி விழுந்துருவோம். சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி நீங்கள் கவனம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால் கொரிந்து புஸ்தகத்துக்கு இவர் என்ன செய்கிறார், ஆலோசனையாக இவர் நிருபங்களை எழுதுகிறார். என்ன முதல் காரியமே எதை துவங்குகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் துவங்கினவர்கள். இது ஆவிக்குரியவர்களுடைய வீழ்ச்சியின் புஸ்தகமாகவே பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அப்படிப்பட்ட புஸ்தகம்தான். மாம்சத்துக்குரியவர்களாய் மாறிப்போனார்கள் ஆவிக்குரியவர்கள். அது நல்லா வாசித்தா உங்களுக்கு விளங்கும். அப்போது பவுல் முதல்ல சொல்லும்போது ஏன் மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதிகாரத்திலே விளக்குறார். என்ன விளக்குறார்னா, சபைக்குள்ளே என்ன சொல்கிறாங்க, நான் கேபாவை சேர்ந்தவன், கேபானா யார், பேதுருவை சேர்ந்தவன், அப்பொல்லாவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன் சொல்கிறாங்க. இதில் என்ன காரணம், கொரிந்து பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்திருக்கிறார். இந்த ஏமா உன் பெரிய பொண்ணை முன்னாடி அனுப்பு, இப்படி வாம்மா முன்னாடி வா, மெஸ்ஸிக்கு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோ. மோ ஏய் பஸ் முன்னாடி வாம்மா, எழுந்திரி, இப்படி வா, முன்னாடி வா. பாருங்கள் இவ்வளோ ஜவு முட்டா மாதிரி ஏறி ஏறி இறங்குது பாருங்கள். அது பேர் என்ன, பர்லேன். காதில் விழலையா? இப்படி எழுந்து முன்னாடி வா. அவங்க 2 பேரும் முன்னாடி ஒரே சத்தமாக இருக்குது. அவங்க பாட்டியம்மா இங்கே லாஸ்ட்டில் போயிட்டாங்களா, முன்னாடி பாட்டியம்மாட்ட போ, முன்னாடி வா. என்னது அடங்கு சவுண்டே ஒன்றும் சட்டே பண்ண மாட்டேன்து. சொன்னால் கேட்குமே, வான்னு சொன்னால் வந்துடுமே எப்போவுமே. சோத்திரம். சரி விட்டுரு. சொன்னால் கேட்குமே உடனே. பாசிங் பிளேயர்லாம் இப்படி வாமானா வந்துடும். ரைட் விட்டுரு. போயிடுச்சு. சோத்திரம் அல்லேலூயா.
2 பேர் அங்கே இருக்கிறாங்க. ரோசி கவனம் அங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை. வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது. ரைஸ்ரா கவனிங்க பார்ப்போம். இங்கே வசனத்தை கவனிங்க. கொஞ்சம் நல்ல பிள்ளைங்க அமைதியாக இருந்துருது. அது ரைஸ்ரா பிள்ளைகள் வளர்க்குறவர்களுக்கு விசேஷித்த கிருபை தருவார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டம்தான் பிள்ளைகளை வளர்க்குறது. அதில் அடிக்கவும் முடியாது, ஒன்றும் சொல்லவும் முடியாது. நம்ம சும்மா நினச்சி கொள்ளக்கூடாது. ரைஸ்ரா ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். ஆனாலும் கொஞ்சம் கண்டிப்போட ஒரு கீழ்ப்படுதலோடு எப்படி நடத்தணும் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணி அந்த ஒழுக்கத்தில் பிள்ளைகளை வளர்த்துருங்க. ஹல்லேலூயா. அது இஷ்டத்துக்கு விட்டாலும் கஷ்டம். அதே மாதிரி ரொம்பவும் இது பண்ணிட முடியாது. ரொம்ப ஞானமாக ஜெபம் பண்ணி தான் பிள்ளைகள் அழகாக நடத்த முடியும். கர்த்தர் சமூகத்தில் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபை செய்வார். நல்ல சத்தமாக கரங்களை உயர்த்தி நம்ம எப்போவுமே கேட்குவோம். பாசிங் பிரேயெல்லாம் அங்கே விளாண்டுருக்கோம். ஏமா இங்கே வா, இப்படி உட்காருனா உட்காந்துரும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஜெபம் முட்டா மாதிரி ஒட்டிக்கிச்சு போல் கீழே எதுவும். சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அங்கே முதல் அவன் 1ஆம் அதிகாரத்திலேயே வேகமாக சொல்லிட்டு போக விரும்புகிறேன். கவனிங்க, நேரம் இல்லை. நமக்கு 16 அதிகாரங்களை இன்றைக்கே பார்த்து முடிச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். அதனால் அவர் முதல் அதிகாரத்திலே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒரு நபரை சேர்ந்தவர்களாக சொல்கிறாங்க. நான் அப்போல்லாவை சேர்ந்தவன். என்னென்னா, அப்போல்லா வந்து ஊழியம் செய்திருக்கிறார், பேதுரு வந்து அங்கே ஊழியம் பண்ணியிருக்கிறார், அப்புறம் பவுலு ஊழியம் பண்ணியிருக்கிறார். எல்லாராலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. உள்ளே வந்துட்டு குரூப் நிசம் ஆகிட்டாங்க. ஒரு குரூப்பு. நாங்கள் இவங்களோட டீமு, நான் வந்து பவுலுடைய ஆள் தெரியுமா, பவுல் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் அப்படின்னு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்? பவுல் என்னப்பா, பேதுரு எவ்வளோ பெரிய ஆள், இயேசு கூடவே இருந்தவர் அவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்புறம் ஒருத்தர் அப்போல்லாவை பற்றி பேசுகிற என்ன சொல்கிறான்? அப்போல்லாவெல்லாம் இப்போ வந்தவர் தான், போடா அப்படின்றான். இப்படி என்ன செய்கிறாங்க? இயேசுவை பற்றி பேசாமல், தேவனை மகிமைப்படுத்தாமல், ஆட்களை பற்றி பேசி ஆட்களை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. அதனால தான் பவுல் அந்த அதிகாரங்களில் நீங்கள் 12ஆம் வசனத்துலேருந்து கேட்பார். நீங்கள் வந்து உங்களுக்காக யார் சிலுவையில் அறையப்பட்டா, யார் உங்களுக்கு இது பண்ணா, ஏன் இப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சில காரியங்களை இங்கே பேசுகிறதை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. அது என்ன விளக்கம் சொல்லுவார்னா, யாரும் மேன்மை உள்ளவங்க இல்லைம்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே என்ன இல்லை. நீங்கள் அதனுடைய விளக்கமாக அப்படி தொடர்ந்து சொல்லுவார். யாருமே மேன்மை உள்ளவன் இல்லை, எல்லாரையுமே இல்லாதவர்களையும் பைத்தியங்களையும் தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் பெரியவர் இயேசு தான். நீங்கள் மேன்மை பாராட்டுறவங்க சபைக்குள்ளே யாரை மட்டும் மேன்மை பாராட்டணும்? தேவனைத்தான் உயர்ந்து பேச வேண்டும். அவர் மாத்திரமே உயர்த்தப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? இவர்கள் நபர்களை முக்கியத்துவப்படுத்தி குரூப் நிசமாக மாறுறாங்க. அதான் மாம்சத்துக்குரியவர்கள்னு சொல்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே என்ன சொல்கிறார்? 5வது வசனத்தை மட்டும் வாசிங்க வேகமாக. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. ஆமென். என்ன சொல்றாரு? எப்பா, என் பேச்சு என் பிரசங்கம் எல்லாம் எப்படிப்பட்டது இல்லை, மனுஷன் ஞானத்துக்குரிய நயவசனமா இல்லை, ஆவியானவன் நடத்துகிறபடி தான் நான் பிரசங்கம் பண்றேன்றார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த அத்தாரிட்டி, அந்த உறுதி ஊழியக்காரனுக்கு காணப்படணும். அது என்னாலும் உண்மையாக சொல்ல முடியும் தேவ சமூகத்தில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நாளும், ஏன்னா அவர் பேசுகிறவர்களுக்கு தெரியும் அவர் எதை வைத்து பேசுகிறார். முழுக்க தேவனுடைய முழு ரட்சிப்பை பெற்று, தேவனுடைய சரியான வெளிப்படுதலை பெற்று, சபைக்கு உபதேசம் கொடுத்து சத்தியத்தை சொல்லி அதன்படி நடத்துகிறார். நான் வந்து ஏதோ என்னை சாதுரிய ஞானத்தினால நயவசிப்பினால உங்களை நான் நடத்தலை அப்படின்றார். அப்போ என் நடத்தல் எப்படி இருந்தது? ஆவியின்படியே இருந்ததுன்றார். அதுக்கு தான் கீழே விளக்கம் சொல்லுகிறார் பாருங்கள். அது முக்கியமான 2ஆம் அதிகாரத்தில் வேத பகுதியாக நாம் பார்க்கிறோம். நமக்கோ தேவன் அவர்களுக்கு 10வது வசனம், தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவன் எதன் மூலமா நமக்கு வெளிப்படுத்துகிறார்? எல்லாவற்றையும் ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார் அப்படின்றார். ஆமாம். 11 மனுஷனுள்ள ஆவி அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவக்குரியவர்களை அறிய மாட்டான். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அப்போ தேவனுக்குரிய விஷயங்களை நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளணும். யாரை சார்ந்து கொள்ளணும்? தேவனுடைய ஆவியானவரை தான் நீங்கள் சார்ந்து கொள்ளணும். அதனால தான் கீழே சொல்கிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம்னு சொல்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் எதை பெற்றிருக்கிறோம்? தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறலை. ஒரு மனுஷனை அறியணும்னா இன்னொரு மனுஷ ஆவியின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஆனால் தேவனை அறிந்து கொள்றதுக்கு தேவ ஆவி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்றார்.
நான் அப்படி தேவாவியை பற்றி தேவனுடைய ஆழங்களை தான் உங்களுக்கு போதித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறார். கவனிங்க, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சத்தியத்தை? யார் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னா ஜென்ம சுபாவமான மனுஷன். அப்படின்னா புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க ரட்சிக்கப்படாதவர்கள், அந்த ஜென்ம சுபாவத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க. அதனால தான் சொல்லுவேன் சுபாவம் மாறணும்னு சொல்லுவேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனு என்ன பண்ணிடணும்? நம்ம சுபாவம் மாறணும். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆவிக்குரிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு விகர்த்தமாகவே இருக்கும், எதிர்மறையாகவே பார்ப்பான். இவங்க எப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறார், இப்படி சொல்கிறாரு. ஆவிக்குரிய விஷயமே வேற. சொல்லுங்க சத்தமா, முற்றிலும் டோட்டல் வேற. அது அப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வருகிறவர்களாக இருக்க வேண்டும். சபை விசுவாசிகள், சபை பிள்ளைகள். அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு எப்படி இருக்கும்? பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து அவைகளை நிதானிக்க. ஆவிக்கேற்ற பிரகாரமாக நிதானிக்கணும். பரிசுத்தாவின் உதவியோடு சத்திய வார்த்தைகளோடு நிதானிக்க தெரியாது அவனுக்கு. அதனால் அதை அறியவே மாட்டான் அப்படின்றார். எல்லாத்துக்கும் புரியுதாமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால சொல்றார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்திருக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் அப்படின்றார். ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் நிதானித்திருக்கிறான். எல்லாமே அவனுக்கு தெரியும். கிறிஸ்துவ அந்த வழிநடத்துதல், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எப்படி பயணிக்கணும், எங்கே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எதில் நம்ம பயணித்து போய் கொண்டிருக்கிறோம், உபதேசம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, தேவன் நம்ம எப்படி நடத்துகிறார் அதற்குள்ள. அதான் ரொம்ப முக்கியம். உபதேசம், வார்த்தைகள், தேவனுடைய காரியங்கள் எல்லாம், ஆவியின் அபிஷேகம் எல்லாம் இருந்தாலும் கூட தேவன் என்னை குறித்து என்ன பர்பஸில், என்ன நோக்கத்தில், என்ன திட்டத்தில் நடத்துகிறார் என்பது ஆவிக்குரியவனுக்கு மட்டும்தான் தெரியும். யோசேப்புக்கு பயணிக்கிறான்னு சொன்னான்னா தேவன் அவனை எப்படி நடத்துகிறான், என்ன வழியில் ஆண்டவர் அவனை பயணித்து கொண்டு போகிறான்றதில் ஒரு உறுதியான நம்பிக்கையுள்ளவனாக இருந்தான். அதனால தான் பவுல் ஏற்கனவே சொன்னார், நீங்கள் என்னை அழுது துக்கப்படுத்த வேண்டாம், கிறிஸ்துவுக்காக நான் கட்டப்படுவதற்காக அல்ல, மரிக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். தேவன் எதற்கு என்னை அழைத்தார் எனக்கு தெரியும், அந்த ஓட்டத்தை நிறைவேற்றி முடிக்கவே நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். ஆபிரகாம் சொந்த தேசத்தை விட்டு புறப்படுறாருன்னு சொன்னால் தேவன் அறிந்திருக்கிறார், தேவ வார்த்தை அறிந்திருக்கிறார். எதை நோக்கி அவர் பிரயாணம் பண்ணுகிறார், எதை நோக்கி அவர் பயணிக்கிறார்னு அவருக்கு தெரியும். மோசேக்கு தெரியும், எதை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறோம், என்ன பர்பஸுக்காக வர அவர்களுக்கு தெரியல. அவர்களால் ஆவியில் இதை நிதானிக்க முடியல. பல நேரங்களில் தடுமாறுறாங்க, தள்ளாடுறாங்க. ஆனால் மோசேக்கு தெரிந்திருந்தது. ஒரு விசுவாசிக்கும் தேவனை அறிந்தது மாத்திரமல்ல, தேவ சத்தியத்தை அறிந்தது மாத்திரமல்ல, தேவ சபையை, தேவ உபதேசத்தை அறிந்தது மாத்திரமல்ல, தேவன் என்னை எப்படி நடத்தி கொண்டு போகிறார், என்ன நோக்கத்துக்குள்ள, என்னை கொண்டு என்ன சித்தத்துக்குள்ள அவர் நடத்துகிறார் என்பதை ஒரு தரிசனத்தை பெற்றவனாக இருந்துதான் அந்த பாதையில் அவன் வழி நடத்துகிறவராக இருக்க வேண்டும். அதனால் எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தில் சரியாய் நிற்போம் என்று சொன்னால் யாரும் அதை அறிய முடியாது, யார் அதை உணர முடியாது. யார் உணர்வாங்கன்னா ஆவிக்குரியவன் உணர்ந்து கொள்ளுவான். கூட இருந்த யோசுவா உணர்ந்து கொண்டான். லோத்தினால உணர முடியல, ஆனால் கூட இருந்த எலியேசர் ஆபிரகாமினுடைய காரியங்களை உணர்ந்து கொண்டான். அதனால் கடைசி வரைக்கும் அவனால் கூட இருக்க முடிந்தது. அநேகரோட பவுலோடு இருக்க முடியல, ஆனால் ஒரு சிலர் மாத்திரம்தான் பவுலோடு இருந்தார்கள். இவர் என்ன நோக்கத்தோடு பயணிக்கிறார் என்பதை ஆவியில் அறிந்தவர்களாக. அதனால தான் சொல்கிறான், என் மனதை போலவன், என் இருதயத்தை போலவன் சொல்லி, அல்லேலூயா, எங்களுக்காக கழுத்தையும் கொடுக்க முன் வந்தார்கள். ரோமர் புஸ்தகத்தில் இருக்கும், நான் அதை உங்களுக்கு முன்னமே காண்பிக்கல இல்லைங்களா? ரோமர் புஸ்தகம் போக வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ரோமர் புஸ்தகத்தில் தான் எழுதும்போது சொல்கிறாரு, அப்பொல்லாவும் பிரிஸ்கில்லாவும் உங்களை வாழ்த்துகிறார்கள், அவர்கள் எங்களுடைய ஊழியத்தின் நிமித்தமாக தங்கள் கழுத்தையும் கொடுக்க வந்தார்கள் அப்படின்னு 16ஆம் அதிகாரத்தில் வாழ்த்து சொல்லும்போது சொல்லுகிறார். சொல்லுது புரியுதுங்களா? மாம்சீகமாக ஏதோ ஒரு அறிஞ்சிருக்கிறேன்ட்டு மாம்சீகத்தில் ஓடி என்ன நோக்கத்தில் ஓடுறோம், தேவன் என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறார், என்ன நோக்கம் வச்சிருக்கிறார், என்ன பர்பஸில் நடத்துகிறார், சபைக்குள்ளே எதற்கு கொண்டு வந்தார், என்ன பாதையில் என்னை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார்ன்றத தெளிவான ஒரு வெளிப்பாடு ஆவியில் ஒருத்தரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெளிப்பாடை பேதுரு பெற்றுக்கொண்டார்.
ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பிதா உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்றார். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் தேவன் எனக்கு தரிசனமான போது நான் மாம்சத்தில் ரத்தத்தை யோசிக்காமல் நான் என்ன செய்தேன், நான் அந்த பரம தரிசனத்திற்கு நான் உடனே கீழ்ப்படிந்தேன்றார். மாம்சத்தில் ரத்தத்தில் யோசித்தா அந்த பரம தரிசனத்துக்கு அவர் கீழ்ப்படிந்திருக்க முடியாது. மாம்சத்தில் ரத்தத்திலிருந்து பேதுருவினால் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியல. தேவனே அந்த வெளிப்பாடை பேதுருக்கு கொடுத்தார். அப்போ தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளணும், தேவனிடத்திலிருந்து நடத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நடத்துதல் தெளிவாக இருக்கணும். நமக்குள்ள மாம்சீக ஆவியில் நடத்துதலை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, மாம்சீக ஆவியிலிருந்து தேவன் இப்படி நடத்துகிறார் அப்படி போய் விழுகிறாங்க, பல்லு உடைந்து போகிறது. அல்லேலூயா, பல பிரச்சனைகள் வருகிறது. அதனால தான் தேவன் நடத்தி ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும். இந்த நடத்துதலை பெற்றவர்கள் தான் சரியா ஆவிக்குரியவர்களை நிதானிக்க முடியும், ஆவிக்குரிய காரியங்கள் அவர்களுக்கு புரியும். சோத்திரம், அல்லேலூயா. ஓரளவுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு புரியும். இன்னும் தெளிவாக விளங்கணும்னா இப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் புரியும். மாம்சீகத்துக்குள்ளே ஓடிட்டு அப்புறம் இப்படியும் ஆவிக்குரியவர்களையும் இரண்டு நிலையில் வாழ்கிறவர்களை அவர்கள் ஆவிக்குரியவர்களை நிதானிக்க முடியாது, கிறிஸ்துவ வாழ்க்கையை சரியாக நிதானிக்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு யோசனை இருக்கும், அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும். வசனத்தை வசனமாக பார்ப்பார்கள். வசனம்தான். அல்லேலூயா. வசனங்களெல்லாம் எப்படி பார்ப்பாங்க, இது எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய நபர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அந்த வசனத்தில் இருக்கிற ஆவியின் வெளிச்சம், ஆவியின் வெளிப்பாடு, இது தேவன் நமக்கு கொடுத்தாதான் ஆச்சு. இந்த வெளிப்பாடோடு நடந்தாதான் நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியும். இல்லைன்னா இது வரைக்கும் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மாம்சத்திலேயே போராடணும். அதனால தான் மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கு எவ்வளவு வேணும் நம்ம இடம் கொடுக்காதபடி சாகடித்து ஆவிக்குரியவர்களாகவே கடைசி வரைக்கும் நம்ம நடக்க வேண்டும். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். அதைத்தான் இங்கே வலியுறுத்தி அவர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று உங்களோடு பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்களும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளும் என்று பேச வேண்டியதாயிற்று அப்படின்றார். இப்போ 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறார். கவனிக்கணும். என்ன பிரைஸ் தி லார்ட், என்ன சொல்ல வராரு, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி இனி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. மறுபடியும் உங்களை குழந்தைகள் என்று, உங்களுக்கு பால் உண்ணுகிறவர்களாக இருக்கிறீங்க. கீழே சொல்கிறார், நீங்கள் பலனில்லாதவர்களானதால். நான் சொன்னது புரிஞ்சிட்டிங்களா? ஹலோ, நான் சொன்ன சத்தியத்தைங்க பவுல் சொல்கிறாரா? என்ன பலன் இல்லைன்றாரு? ஆவியில் பலன் இல்லைன்றார். நீங்கள் பலன் இல்லாதவர்களால் பாலை கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறபடியா இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. மாம்சத்துக்குரியவனா இருக்கிற வரைக்கும் ஆவியில் உனக்கு பலன் இருக்காது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு குழந்தை 1 வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு என்ன செய்யணும், நல்ல பலமுள்ள ஆகாரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த புள்ள என்ன செய்ய, அந்த குழந்தைகள் நல்ல சத்துள்ள பிள்ளைகளாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் தொடர்ந்து பாலையே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை சுருண்டு படுத்துக்கிட்டு தான் இருக்கும். நல்ல ஆகாரங்களை கொடுக்க தான் அந்த குழந்தைகள் சத்துள்ள பிள்ளைகளாய் மாறும். ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் குழந்தைகளுக்கு பாருங்கள், ஏதோ ஒன்று ஒரு 6 இட்லி சாப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி விற்கிற இட்லிலாம் ரொம்ப மோசம். வெளியில் சொல்லுங்கள் பார்ப்போம். மதியம் ஏதோ ஒரு உருண்டை சாப்பாடு கொடுத்தேன், முடிஞ்சுது. ராத்திரி ஏதோ கேட்டது கேட்காம போச்சு, ஏதோ ஒன்று கொடுத்தேன். அப்படி இல்லை, குழந்தைகள் மேலே கவனம் வைத்து நல்ல ஆகாரங்கள், காய்கறிகள், நல்ல ஒரு என்ன செய்கிறது, நல்ல ஒரு ஐட்டங்களெல்லாம் வாங்கி, சத்தாகாரங்களை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை சத்துள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர்க்கணும். சரீரத்துக்கு அது புரியுதுங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது சொல்கிறத கவனிச்சிட்டிங்களா உங்களுக்கு? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் என்ன இல்லாமல் இருக்கிறீங்க, பலன் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு வருத்தப்படுகிறார். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் எப்படியா இருக்கிறீங்க, மாம்சத்துக்குரியவர்களாகவே தொடர்ந்து இருக்கீங்க. என்ன இருக்குது 3ல்? பொறாமை, வாக்குவாதம், பேதகங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களே அப்படின்றார். சோத்ரம், அல்லேலூயா. மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து எப்படி நடக்கிறீங்க, நீங்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களே. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. தொடர்ந்து அதையே தான் அங்கே வலியுறுத்துகிறார். இந்த நீங்கள் பவுலை சேர்ந்தவன், அப்போலாவை சேர்ந்தவன் இப்படிலாம் பேசிக்கிட்டு பொறாமை, வாக்குவாதம் இதெல்லாம் நீங்கள் இருந்து இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்களே, ஆவிக்குரியவர்களாக மாறுங்க, இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்கிறார். இதோடு கூட முக்கியமான 16-17 வசனத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவி அறியாதிருக்கிறீர்களா?
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 3ஆம் அதிகாரத்தில் இது ஒரு முக்கியமான வசனமாய் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் அடுத்தது. 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, அவருடைய ஊழியத்தின் விவரங்களை பற்றி பேசுகிறார். அல்லேலூயா. முதல் வசனம், இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியம் உட்காரான காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் அப்படின்றார். பிரைஸ். அதை குறித்து பெரிய விளக்கமே சொல்லிட்டு பின்னாடி சொல்றார் பாருங்க. பின்பக்கத்தில் திருப்பி கொள்ளுங்க. 10லேருந்து வாசிங்க பார்ப்போம் கொஞ்சம் வேகமாய். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போலவும் எல்லோருக்கும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சத்தமாக சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. எவ்வளவோ அற்புதமான வார்த்தை பாருங்க. என்ன சொல்றாரு? எவ்வளவோ நாங்கள் பசி உள்ளவர்களாக, தாகமுள்ளவர்களாக, நிர்வாணிகளாக, குட்டுண்டவர்களாக எவ்வளவோ காரியங்களை நாங்கள் ஓடுறோம். ஆனாலும் நாங்கள் எங்களை கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று விளங்க பண்ணுகிறோம். அது மாத்திரம் சொல்லலை, நான் அநேக உபாத்தியர்கள் உங்களுக்கு இருக்கலாம், அநேகர் போதிக்கிறவர்கள் இருக்கலாம், அநேக ஊழியக்காரர்கள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் நான் உங்களை சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன் அப்படின்றார். அதனால் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக நடக்காமல் என்னை பின்பற்றுகிறவர்களாகி ஆவிக்குரியவர்களாய் மாறுங்க அப்படின்றார். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுவுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை அடித்து சொன்னவர் பவுல் மாத்திரம்தான். இயேசு தான் சொன்னார் என்னை பின்பற்றுங்க. இங்கே இவர் சொல்லார் என்னை பின்பற்றுங்க. ஏன்னா இவருடைய நோக்கம் முழுவது என்ன? கிறிஸ்துவை பின்பற்றுகிறார். அதனால் நீங்கள் என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென். 4ஆம் அதிகாரத்தினுடைய விளக்கம் இந்த அடிப்படையில் அவர் ஊழிய விவரங்களை குறித்து பேசுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் தவறு செய்கிறவர்கள் உள்ள எக்கச்சக்கமான தவறுகள், அதாவது ஒரு தகப்பனுடைய ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியே வைத்து கொள்ளுகிறான் அப்படின்ற அளவுக்கு பாவங்கள் சபைக்குள்ளே அளவு கடந்து பெருகி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இதை கண்டிக்காமல் இருக்கிறீங்க, இஷ்டத்துக்கு விட்டுருக்கிறீங்க அப்படின்றார். அதனால தான் நம்ம சபையில் கண்டிக்கிறோம். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன தவறு? இஷ்டத்துக்கு சபை எப்படியும் வரலாம், எப்படியும் போகலான்றது சபையினுடைய ஒழுங்கு கிடையாது. தவறு இருக்கும்போது, மாம்சத்துக்குரிய இருக்கும்போது ஏன் கண்டிக்காமல் இருக்கிறீங்க? சபைக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்குறார் பவுல். இவ்வளோ விஷயங்கள் இருக்க, ஏன் கண்டிக்கலை, ஏன் விசாரிக்கலை? புறம்பாக இருக்கிறவர்களை குறித்து நாம் நியாய தீர்ப்பு செய்ய முடியாது, உள்ளே இருக்கிறவர்களை குறித்து நாம் நியாய தீர்ப்பு செய்யலான்றார். சொல்லுங்களேன், நல்லாதான். கீழே நீங்கள் வசனங்களை வாசிங்கன்னா 10வது வசனம், ஆனாலும் உலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டிய. இவங்களோடு நீங்க கலந்திருக்காதீங்க, உலகத்தோடு கலந்திருக்காதீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? உலகத்திலே வாழ முடியாது அப்படின்றார். அதுக்கு என்ன சொல்றார்? 11 சொல்றார், நான் உங்களுக்கு எழுதுவது என்னவென்றால், சகோதரர் எனப்பட்ட ஒருவன் விபசார காரணையாவது, பொருளாசை காரணையாவது, விக்கிரக ஆராதனை காரணாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள்ன்றார். ஹலோ, சபைக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் இருந்தால் தள்ளிடுன்றார், தீர்ப்பு செய்கின்றார். அல்லேலூயா. அவனோடு கலந்துருக்கு, அவனோட சாப்பிடாதேன்றார். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அப்போ எப்படி சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்களேன். அப்போது சபை ஒரு காரியத்தை நடவடிக்கை எடுக்கும்போது, கண்டிக்கும்போது சபை அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்களும் சேர்ந்து பாவம் செய்கிறீர்கள் என்று அர்த்தம். அது யாராக இருந்தாலும் சரிதான். சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளோ, ஊழியம் செய்கிறவர்களோ, பெற்றோரோ, உறவினரோ, இல்லை நல்லா நெருங்கி பழகிட்டேன்னு சப்போர்ட் பண்ணுறவர்களும் சேர்ந்து தப்பு செய்கிறாங்கன்னு அர்த்தம். அதை ஆதரிக்கிறவர்களாக இருந்து, ஆமாம் தப்பு தான், இதிலிருந்து வெளியில் வா,
இதுலேருந்து நீ ரிலீஃப் ஆகிக்கோ, உன்னை மனம் திரும்பிக்கோ, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி ஒப்புரவாகு, திரும்ப சபைக்கு வா, திரும்ப தேவனை தேடு. அப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை தான் சொல்லணும். நீங்கள் பாருங்கள், தப்பு செய்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறோம், கண்டிக்கிறேன்னா மறைமுகமாக சில பேர் அவங்களோட உறவு வச்சுக்கிறது, அவங்களோட பேசுகிறது. நம்ம சபையில் இல்லை, வெளியில் உண்டு. ரைசராட் அல்லேலூயா. அவங்களோட உறவு வச்சுக்கிட்டு அவங்களோட நல்ல என்கரேஜ் பண்ணுறது, நல்லா பேசுகிறது. என்ன காரணம்? இது தப்புன்னு புறம்பே தள்ள, அவனோட சாப்பிடாதுன்னு பைபிள் சொல்லுது. சொல்லுங்கள். புதிய ஏற்பாடு அன்பு அப்படின்றீங்களே, அப்படின்னா இங்கே அதுக்காக நீ சத்தியத்தை அறிஞ்சு தேவனை விசுவாசித்து துணிகரமாக ஒருத்தன் பாவம் செய்வான்னா அவனோட அப்படி இருக்காதீங்க அப்படின்றார். அதனால் பைபிள் வசனத்தின்படி தான் நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் சபை செய்கிறது என்பதை சபை என்னாலும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் எப்போ கேள்விப்பட்டாலும், எப்போ நம்ம அறிந்தாலும் இது உண்மையா என்னன்னு விசாரித்து அது சரியில்லை அப்படின்னா விட்டுறணும். இல்லை அப்படின்னா அதுக்குரிய நடவடிக்கையை சபை எடுக்கும்படியாக தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறார். கரங்களை வைத்து சொல்லுங்கள் பார்ப்போம். அதை சபை விசுவாசிகள் எல்லாருமே தெரிந்து கொள்ளணும். அது நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. உங்கள் உறவாக இருந்தாலும், உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும், சத்தியத்துக்கு நீங்கள் தூணும் ஆதாரமாக இருந்தால் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, உங்களில் ஒருவன் வேறொருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தமானவரிடத்தில் போகாமல் எங்கே போகிறான்? அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன அப்படின்னு கேட்குறார். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்கே வரணும்? சபைக்கு தான் வரணுன்றார். சொல்லுங்கள். குடும்பத்தில் ஒரு காரியம் ஏதாவதுனா எங்கே வரணும்? மாமாட்ட போகலாம், அண்ணங்கிட்ட போய் சொல்லுவோம், அவங்ககிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் தேவனை அறியாத பிள்ளைகள்கிட்ட போகிறது என்னன்னு கேட்குறார். நீங்கள் யார்கிட்ட போகணும்? ஹலோ, யார்கிட்ட போகணும்? தேவ ஊழியக்காரிடத்தில் வந்து தான் உங்களுக்கு தீர்க்கிறதுக்கு எல்லாருமே இருக்கிறாங்கன்றார். சபையில் அற்பமாக இருக்கிறவங்கள கூட கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து தீர்த்துக்கன்றார். அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்லக்கூடிய காரியங்களை சபை விசுவாசிகள் தயவாய் கவனித்து கொள்ளணும். நம்ம முழுக்க முழுக்க எப்போவுமே பேசக்கூடிய காரியங்கள் சபையில் சத்தியம் சொல்லும்போது இது வேதத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைன்னு அறிந்து கொள்ளணும். சில பேர் இதுதான் சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் மாம்சீகத்துக்கு இடம் கொடுத்து, நல்லா கவனிக்கணும், மாம்சீகத்துக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. இது என்ன ஆகுனா, தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபையை அவர்களே போக்கடித்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். எப்போ அவர்களை தள்ளணுமோ, எப்போ கர்த்தர் அவர்களை ஓரங்கட்டணுமோ, கர்த்தர் எப்போ அவர்களுடைய ராஜ்யத்தின் பணியின் வேலைக்கு தன்னுடைய திட்டத்துக்கு அவர்களை பயனற்றவர்களாக்கிடுவார். தேவனுடைய சகல காரியத்திலும் உண்மை உத்தமமாக இருக்கிறவர்களை மாத்திரம்தான் தேவன் தம்முடைய திட்டத்திற்கு, தம்முடைய சித்தத்திற்கு பயனுள்ள பாத்திரங்களாய் பயன்படுத்துவார். அதுக்கு எவ்வளோ கஷ்டம் வரலாம், நமக்கு எதிரான தாக்குதல்கள் வரலாம், அதனால் சில விஷயங்கள் இருக்கலாம். உண்மை உத்தமமாய் நாம் இந்த விஷயத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக அதுக்கு வேண்டிய கிருபைகள் நம் வாழ்க்கையில் பெருகும். உலகம் வேணால் பாராட்ட நம்ம போகலாம், பரலோகம் நம்மை பாராட்டும். கரங்களை தட்டி தேவனுக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் இந்த விஷயத்தை சொல்லுகிறார். அதில் இன்னும் சில காரியங்கள் ஒன்று நீங்கள் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் கணவன் மனைவி விஷயத்தை குறித்து இந்த முழு விவரத்தையும் சொல்லுகிறார். அல்லேலூயா. கணவன் மனைவி எப்படி இருங்க? ஒன்றோடொன்று இணைந்திருங்க. உபவாசத்து ஜபத்துக்கு தடை வராதபடி சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமானால் பிரிந்திருங்க. ஒருவருக்கொருவர் தேவையில்லாமல் பிரிந்திராதீங்க, சாத்தான் உங்களை தூண்டி விட்டுருவான்றார். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். கணவன் மனைவி எப்படி இருக்கக்கூடாது? தேவையில்லாமல் போயிட்டு கணவர் எங்காவது போய் அம்மா வீட்டில் 10 நாள் இருக்கிறேன், இல்லை மனைவி போய் நான் அங்கே ஒரு மாதம் இருந்துட்டு வரேன், இப்படியெல்லாம் போயிட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் பிரிந்து வாழ்கிற ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது அப்படின்றார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோத தத்துவம் இல்லாதனால கூடி வாழுங்கள், சாத்தான் உங்களை தூண்டி விட்டு விடுவான் அப்படின்றார். சத்தமாக சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. அதனால் கணவன் மனைவி உறவு கிறிஸ்துவுக்குள்ளாக நல்ல ஒரு ஐக்கியத்தோடு இணக்கத்தோடு இருக்க வேண்டார். 2வது அங்கே சொல்கிறார், தள்ளி விடக்கூடாதுன்றார். 2வது என்ன பண்ணுறாரு? திருமணம் நீங்கள் செய்யாமல் இருந்தால் நல்லதுன்றார், என்னை போல் இருந்தால் நல்லதுன்றார். விதவைகள் அங்கங்கே வீடு அலைஞ்சு அவங்க வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாமல் அவங்க திருமணம் பண்ணுறது நல்லது. ஆனால் உத்தம விதவிகள் அப்படியே இருந்து விட்டால் நல்லது அப்படின்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பல யோசனைகளை திருமண சம்பந்தமான காரியங்களை குறித்து இந்த 7ஆம் அதிகாரம் முழுவதும் விளக்கி காண்பிக்கிறார். நீங்கள் வீட்டில் ஜெபத்தோடு வாசிக்கலாம். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரத்தில் விக்கிரகங்களுக்கு படைத்ததை குறித்து புசிப்பதை குறித்தும் விளக்கி சொல்லுகிறார்.
அது 10வது வசனம் மட்டும் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனவனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? ஆமென், அல்லேலூயா. அதாவது நீ விற்கிற கோயிலில் ஒரு உட்காந்து நீங்கள் புசிக்க போகிறதோ, அங்கே ஏதாவது ஒரு காரியத்தில் இருக்கிறதோ, புது விசுவாசியோ வேற ஒருத்தனோ பார்த்தா அவனும் இடருவான் உன் நிமித்தமா அப்படின்றார். அதனால் இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறத குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த 8ஆம் அதிகாரத்தில் விளக்கி சொல்கிறார். நீங்கள் அதில் நல்லா வாசிக்கும் போது அந்த சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 9ஆம் அதிகாரம், பவுலுடைய ஊழியத்தில் நான் ஆதாயம் தேடவில்லை, நான் செலவு செய்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன் அப்படின்றார். போரடிக்கிற மாட்டை 9 போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசே பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் மாடுகளுக்காக கவலைப்படுகிறார் அப்படின்றார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியத்தினாலே ஆதாயம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நான் அப்படிப்பட்ட ஆதாயத்தெல்லாம் நான் தேடலை, அப்படிப்பட்ட ஆதாயத்துக்குள்ளே நான் என்னை ஆட்படுத்தலை அப்படின்றார். சொல்லுங்கள் சத்தமா. அப்போ எவ்வளவு பண விஷயத்திலும் பவுலை நீங்கள் பார்க்கும்போது முழு உண்மை உத்தமத்தோடு வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. கிடைக்கிற ஆதாயத்தையெல்லாம் வாங்கி வாங்கி என்ன செய்யல? பாக்கெட்டில் ரொப்பிக்கல, தான் வயிற்றில் ரொப்பிக்கல, தான் வீட்டில் ரொப்பிக்கல. சுவிசேஷ ஊழியத்துக்காகவே செலவு செய்தார். கூடுமானால் தன் சொந்த பணத்தையும் செலவு செய்து கையினால் வேலை செய்து இப்படி எவ்வளவு தேவராஜ்யத்திற்காக பண விஷயத்திலும் உண்மையாக இருக்க முடியுமோ பவுல் உண்மையுள்ளவராக இருந்தார். ஊழியத்தில் மாத்திரமில்லை பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்கிற நீங்களும் உங்கள் பண விஷயத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தில் பணத்தில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். கரெக்டாக செலவு பண்ணி கரெக்டான காரியங்களை சரியான முறையில் சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? நாம் பணத்தை எப்படியும் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம செஞ்சிடக்கூடாது. எல்லா காரியத்திலையும் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? பண விஷயத்தில் எப்போவுமே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரியாக இருக்கும்போது கர்த்தர் அதை கவனித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். அதில் ஒரு நாள் நமக்கு வஞ்சிக்கிற இருதயம் காணப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம். 10ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரத்தில் இந்த அதிகாரம் முழுவதும் 9 முழுவதும் அதான் சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய எச்சரிக்கையை சொல்லுகிறார். 6வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த முழு அதிகாரத்திலையுமே சில விஷயங்களை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா 8ஆம் வசனத்தில் வாசிங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23 யாரை சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுகிறார். அல்லேலூயா. 12வது வசனத்தில் முடிக்கும்போது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். அடையே சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் எண்ணமே என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் வளர்ந்துட்டாலே நான் நிற்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு தான் முதல் வீழ்ச்சின்றார். வேதத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் தேடி வாசித்தீங்கன்னா நான் நிற்கிறேன் எனக்கு தெரியும்னு எப்போ இருதயத்தில் எண்ணம் வந்துருச்சோ அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துட்டாலே அந்த முடிவு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றும் எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒன்று தெரியாது, நான் கற்றுக்கொள்ளவே விரும்புகிறேன்னு இருதயம் இருந்ததுன்னா அவனுக்கு கிருபையின் மேலே கிருபை கிடைக்கும். ஏன்னா கற்றுக் கொடுத்த வரைக்குமே கிருபையாக தான் கற்றுக்கொண்டோம். நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிற அறிவு கொஞ்சம் தான். இதில் இருக்கிற ரகசியங்கள், இதில் இருக்கிற மறைபொருள்கள், தேவனை அறிந்திருக்கிற அறிவு, இதெல்லாம் என்ன சொல்ல முடியாது. அது ஆழங்கள். அவரோட அன்பின் ஆழ அகல உயரங்களை அறிய முடியாது. அளவு கெட்டாத அன்பு ஆழ அகல உயரம். சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. எனக்கு தெரியும், எனக்கு புரியும், இது தெரியும்னா முடிஞ்சு போச்சு. ரைட், தெரியுமா? அதோட கிருபை போயிடும். அதில் என்ன வருது அப்படின்னா மேட்டுமை வந்துடுது. நமக்கு என்ன போயிடுது? தாழ்மை போயிடுது. தாழ்மையாக இருந்து இன்னும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க தான் நம்ம வளர்ந்துட்டே இருக்க முடியும். சோத்திரம். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே நீங்கள் அந்த விஷயங்களைத்தான் அவர் என்ன செய்கிறார்? அந்த 11 விழுந்து போனார்கள் அவர்களெல்லாம். இஸ்ரவேலர் அநேகர் விழுந்து போனாங்க பாவம் செய்து. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாங்கங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. முடிவுண்டாக எச்சரிப்பு உண்டாக முடி நமக்கும். அப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம்லாம் நம்ம கண்டுகொள்ளாமல் போயிடலாமா? கவனிங்க வேகமாக, சீக்கிரம். இன்னொரு 4 அதிகாரம் இருக்குது, நான் முடிக்க போகிறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்களெல்லாம் நம்ம கண்டுகொள்ளாமல் போயிடலாமா? அதெல்லாம் எப்படி இருக்கா நமக்கு? ஆகானுடைய சம்பவம். நீங்கள் அடுத்த வார்த்தை சொல்லுங்கள். ஆகானுடைய சம்பவம். அல்லேலூயா. ஆகானுடைய சம்பவம்
சொல்லுங்களாம்மா சத்தமாக தான். எப்படி இருக்குது லோத்தினுடைய சம்பவம்? சொல்லுங்கள் எப்படி தான். பிரைஸ் லார்ட். நீங்கள் யூதாசனுடைய சம்பவம், அப்புறம் சவுலுடைய சம்பவம், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். யாரெல்லாம் விழுந்து போனாங்களோ அதெல்லாம் நமக்கு இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் விழுந்து போனதெல்லாம் நமக்கு திருஷ்டாங்கம். இதை நான் செய்யக்கூடாது அப்படின்றத தான் நீங்கள் அறிஞ்சிக்கிங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறது புரியுதுங்களா? 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அதே போல் நீங்கள் 10ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லி முடிக்கிறார். இப்படி இருக்க போகாமல் எங்கே போகிறான்? அநீதிக்காரிடத்தில் போக துணிகிறது என்ன அப்படின்னு கேட்குறார். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்கே வரணும்? சபைக்கு தான் வரணுன்றார். சொல்லுங்கள், குடும்பத்தில் ஒரு காரியம் ஏதாவதுனா எங்கே வரணும்? மாமாட்ட போகலாம், அண்ணங்கிட்ட போய் சொல்லுவோம், அவங்ககிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் தேவன் அறியாத பிள்ளைகள்கிட்ட போகிறது என்னன்னு கேட்குறார். நீங்கள் யார்கிட்ட போகணும்? ஹலோ, யார்கிட்ட போகணும்? தேவ ஊழியக்காரிடத்தில் வந்து தான் உங்களுக்கு தீர்க்கிறதுக்கு எல்லாருமே இருக்கிறாங்கன்றார். சபையில் அற்பமாக இருக்கிறவங்கள கூட கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து தீர்த்துக்கன்றார். அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் சொல்லக்கூடிய காரியங்களை சபை விசுவாசிகள் தயவாய் கவனித்து கொள்ளணும். நம்ம முழுக்க எப்போவுமே பேசக்கூடிய காரியங்கள் சபையில் சத்தியம் சொல்லும்போது இது வேதத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைன்னு அறிந்து கொள்ளணும். சில பேர் இதுதான் சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் மாம்சீகத்துக்கு இடம் கொடுத்து, நல்லா கவனிக்கணும், மாம்சீகத்துக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. இது என்ன ஆகுனா, தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபையை அவர்களே போக்கடித்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். எப்போ அவர்களை தள்ளணுமோ, எப்போ கர்த்தர் அவர்களை ஓரங்கட்டணுமோ, கர்த்தர் எப்போ அவர்களுடைய ராஜ்யத்தின் பணியின் வேலைக்கு தன்னுடைய திட்டத்துக்கு அவர்களை பயனற்றவர்களாக்கிடுவார். தேவனுடைய சகல காரியத்திலும் உண்மை உத்தமமாக இருக்கிறவர்களை மாத்திரம்தான் தேவன் தம்முடைய திட்டத்திற்கு, தம்முடைய சித்தத்திற்கு பயனுள்ள பாத்திரங்களாய் பயன்படுத்துவார். அதுக்கு எவ்வளோ கஷ்டம் வரலாம், நமக்கு எதிரான தாக்குதல்கள் வரலாம், அதனால் சில விஷயங்கள் இருக்கலாம். உண்மை உத்தமமாய் நாம் இந்த விஷயத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக அதுக்கு வேண்டிய கிருபைகள் நம் வாழ்க்கையில் பெருகும். உலகம் வேணால் பாராட்ட நம்ம போகலாம், பரலோகம் நம்மை பாராட்டும். கரங்களை தட்டி தேவனுக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் இந்த விஷயத்தை சொல்லுகிறார். அதில் இன்னும் சில காரியங்கள் ஒன்று நீங்கள் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் கணவன் மனைவி விஷயத்தை குறித்து இந்த முழு விவரத்தையும் சொல்லுகிறார். அல்லேலூயா. கணவன் மனைவி எப்படி இருங்க? ஒன்றோடொன்று இணைந்திருங்க. உபவாசத்து ஜபத்துக்கு தடை வராதபடி சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமானால் பிரிந்திருங்க. ஒருவருக்கொருவர் தேவையில்லாமல் பிரிந்திராதீங்க, சாத்தான் உங்களை தூண்டி விட்டுருவான்றார். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். கணவன் மனைவி எப்படி இருக்கக்கூடாது? தேவையில்லாமல் போயிட்டு கணவர் எங்காவது போய் அம்மா வீட்டில் 10 நாள் இருக்கிறேன், இல்லை மனைவி போய் நான் அங்கே 1 மாதம் இருந்துட்டு வரேன், இப்படியெல்லாம் போயிட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் பிரிந்து வாழ்கிற ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது அப்படின்றார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோத தத்துவம் இல்லாதனால கூடி வாழுங்கள், சாத்தான் உங்களை தூண்டி விட்டு விடுவான் அப்படின்றார். சத்தமாக சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. அதனால் கணவன் மனைவி உறவு கிறிஸ்துவுக்குள்ளாக நல்ல ஒரு ஐக்கியத்தோடு இணக்கத்தோடு இருக்க வேண்டாரு. 2வது அங்கே சொல்கிறார், தள்ளிவிடக்கூடாதுன்றாரு. 2வது என்ன பண்ணுறாரு? திருமணம் நீங்கள் செய்யாமல் இருந்தால் நல்லதுன்றார், என்னை போல் இருந்தால் நல்லதுன்றார். விதவைகள் அங்கங்கே வீடு அலைஞ்சு அவங்க வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாமல் அவங்க திருமணம் பண்ணுறது நல்லது. ஆனால் உத்தம விதவைகள் அப்படியே இருந்து விட்டால் நல்லது அப்படின்றார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பல யோசனைகளை திருமண சம்பந்தமான காரியங்களை குறித்து இந்த 7ஆம் அதிகாரம் முழுவதும் விளக்கி காண்பிக்கிறார். நீங்கள் வீட்டில் ஜெபத்தோடு வாசிக்கலாம். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரத்தில் விக்கிரகங்களுக்கு படைத்ததை குறித்து புசிப்பதை குறித்தும் விளக்கி சொல்லுகிறார். அது 10வது வசனம் மட்டும் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். எப்படி எனில், அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனவனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? ஆமென், அல்லேலூயா. அதாவது நீ விக்கிர கோயிலில் ஒரு உட்காந்து நீ புசிக்க போகிறதோ, அங்கே ஏதாவது ஒரு காரியத்தில் இருக்கிறதோ, புது விசுவாசியோ வேற ஒருத்தனோ பார்த்தா அவனும் இடருவான் உன் நிமித்தமா அப்படின்றார். அதனால் இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறத குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த 8ஆம் அதிகாரத்தில் விளக்கி சொல்கிறார். நீங்கள் அதில் நல்லா வாசிக்கும் போது அந்த சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 9ஆம் அதிகாரம், பவுலுடைய ஊழியத்தில் நான் ஆதாயம் தேடவில்லை, நான் செலவு செய்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன் அப்படின்றார். போரடிக்கிற மாட்டை 9 போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசே பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் மாடுகளுக்காக கவலைப்படுகிறார் அப்படின்றார்.
அல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியத்தினாலே ஆதாயம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நான் அப்படிப்பட்ட ஆதாயத்தெல்லாம் நான் தேடலை, அப்படிப்பட்ட ஆதாயத்துக்குள்ளே நான் என்னை ஆட்படுத்தலை அப்படின்றார். சொல்லுங்கள் சத்தமா. அப்போ எவ்வளவு பண விஷயத்திலும் பவுலை நீங்கள் பார்க்கும்போது முழு உண்மை உத்தமத்தோடு வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. கிடைக்கிற ஆதாயத்தை எல்லாம் வாங்கி வாங்கி என்ன செய்யலை? பாக்கெட்டில் ரொப்பிக்கல, தான் வயிற்றில் ரொப்பிக்கல, தான் வீட்டில் ரொப்பிக்கல. சுவிசேஷ ஊழியத்துக்காகவே செலவு செய்தார். கூடுமானால் தன் சொந்த பணத்தையும் செலவு செய்து, கையினால் வேலை செய்து, இப்படி எவ்வளவு தேவராஜ்யத்திற்காக பண விஷயத்திலும் உண்மையாக இருக்க முடியுமோ பவுல் உண்மையுள்ளவராக இருந்தார். ஊழியத்தில் மாத்திரமில்லை பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்கிற நீங்களும் உங்கள் பண விஷயத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தில் பணத்தில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். கரெக்டாக செலவு பண்ணி கரெக்டான காரியங்களை சரியான முறையில் சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? நாம் பணத்தை எப்படியும் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம செஞ்சிடக்கூடாது. எல்லா காரியத்திலையும் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? பண விஷயத்தில் எப்போவுமே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரியாக இருக்கும்போது கர்த்தர் அதை கவனித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். அதில் ஒரு நாள் நமக்கு வஞ்சிக்கிற இருதயம் காணப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம். 10ஆம் அதிகாரத்தில் இந்த அதிகாரம் முழுவதும் 9 முழுவதும் அதான் சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய எச்சரிக்கையை சொல்லுகிறார். 6வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த முழு அதிகாரத்திலையுமே சில விஷயங்களை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா 8ஆம் வசனத்தில் வாசிங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23 யாரை சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுகிறார். அல்லேலூயா. 12வது வசனத்தில் முடிக்கும்போது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் எண்ணமே என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் வளர்ந்துட்டாலே நான் நிற்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு தான் முதல் வீழ்ச்சின்றார். வேதத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் தேடி வாசித்தீங்கன்னா, நான் நிற்கிறேன் எனக்கு தெரியும்னு எப்போ இருதயத்தில் எண்ணம் வந்துருச்சோ அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துட்டாலே அந்த முடிவு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றும் எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒன்றும் தெரியாது, நான் கற்றுக்கொள்ளவே விரும்புகிறேன்னு இருதயம் இருந்ததுன்னா அவனுக்கு கிருபையின் மேலே கிருபை கிடைக்கும். ஏன்னா கற்றுக் கொடுத்த வரைக்குமே கிருபையாக தான் கற்றுக்கொண்டோம். நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிற அறிவு கொஞ்சம் தான். இதில் இருக்கிற ரகசியங்கள், இதில் இருக்கிற மறைபொருள்கள், தேவனை அறிந்திருக்கிற அறிவு, இதெல்லாம் என்ன சொல்ல முடியாது. அது ஆழங்கள். அவரோட அன்பின் ஆழ அகல உயரங்களை அறிய முடியாது. அளவு கெட்டாத அன்பு ஆழ அகல உயரம். சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. எனக்கு தெரியும், எனக்கு புரியும், இது தெரியும்னா முடிஞ்சு போச்சு. ரைட், தெரியுமா? அதோட கிருபை போயிடும். அதில் என்ன வருது அப்படின்னா மேட்டுமை வந்துடுது. நமக்கு என்ன போயிடுது? தாழ்மை போயிடுது. தாழ்மையாக இருந்து இன்னும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க தான் நம்ம வளர்ந்துட்டே இருக்க முடியும். சோத்திரம். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே நீங்கள் அந்த விஷயங்களைத்தான் அவர் என்ன செய்கிறார்? அந்த 11 விழுந்து போனார்கள். அவர்களெல்லாம் இஸ்ரவேலர் அநேகர் விழுந்து போனாங்க பாவம் செய்து. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாங்கங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. முடிவுண்டாக, எச்சரிப்பு உண்டாக முடி நமக்கும். அப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம்லாம் நம்ம கண்டுகொள்ளாமல் போயிடலாமா? கவனிங்க வேகமாக, சீக்கிரம். இன்னொரு 4 அதிகாரம் இருக்குது, நான் முடிக்க போகிறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்களெல்லாம் நம்ம கண்டுகொள்ளாமல் போயிடலாமா? அதெல்லாம் எப்படி இருக்கா நமக்கு? ஆகானுடைய சம்பவம். நீங்கள் அடுத்த வார்த்தை சொல்லுங்கள். ஆகானுடைய சம்பவம். அல்லேலூயா. ஆகானுடைய சம்பவம் சொல்லுங்களாம்மா சத்தமாக தான். எப்படி இருக்கு? லோத்தினுடைய சம்பவம் சொல்லுங்கள். இப்படி தான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யூதாசனுடைய சம்பவம், அப்புறம் சவுலுடைய சம்பவம், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். யாரெல்லாம் விழுந்து போனாங்களோ அதெல்லாம் நமக்கு இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் விழுந்து போனதால் நமக்கு திருஷ்டாங்கம். இதை நான் செய்யக்கூடாது அப்படின்றத தான் நீங்கள் அறிஞ்சிக்கிங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறது புரியுதுங்களா? 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அதே போல் நீங்கள் 10ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லி முடிக்கிறார். இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கல்ல. எதுக்கு பலியிடுறாங்க?
இதுதான் பவுல் தான் இதில் பெரிய வெளிப்பாடே பெற்றார். சூப்பராக சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். அவர்கள் தேவர்களுக்கு பலியிடுறாங்க, அவர்கள் தேவர்களுக்கு பலியிடுறாங்க அப்படின்னே தான் பழைய ஏற்பாடு எல்லாரும் சொல்லுவாங்க. பவுல் தான் ஓப்பனாக அடித்தார். அவங்க யாருக்கு பலியிடுறாங்க? பேய்களுக்கே பலியிடுறாங்க. பார்த்துக்கோ. அப்போது நீ என்ன செய்யக்கூடாது? சொல்லுகிறேன், நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவர்களிலும் நாம் பலவான்களா அப்படின்றார். அல்லேலூயா. அப்போது நம்ம அதிலெல்லாம் போய் பங்கு பெற்றுட்டு, அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், அங்கே இருக்கிற பண்டிகை காரியங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, எல்லாத்தையும் போய் செஞ்சுட்டு பொங்கல் வருது, சொந்தக்காரன் கூப்பிட்டான், அவங்க வைக்கிறாங்க, நான் ஓரமாக நின்று எல்லாம் அதுதான், நீ அங்கெல்லாம் போய் நின்றுட்டு இங்கே வந்து பந்தியில் பங்கு பெறுறையே இல்லையா? சொல்லுங்கள். அப்போ நீ உண்மையாக இல்லை அப்படின்றார். உன்னை ஒரு விசுவாசி அங்கே பார்த்தா இடற மாட்டானா அவன்? இவங்கெல்லாம் இதில் இருக்கிறாங்களே, இதெல்லாம் கொண்டாடுறாங்களே, இதெல்லாம் பண்ணுறாங்களா தான் சொல்லுது. நீ அங்கேயும் பேய்களுடைய பந்தியிலும் போய் நின்றுட்டு கர்த்தருடைய பந்தியிலும் வந்து நிற்கிறையே, நீ கர்த்தரை எரிச்சல் மூட்டுற அப்படின்றார். அதனால் திருவந்துக்கு வரும்போது அதனால தான் சுத்திகரிப்பு கூட்டம் வைக்கிறோம். அதனால் அடுத்த வருஷம் போய் நிற்கலாமா? இன்றைக்கி மனம் திரும்பினா இன்றைக்கோட திருந்திடணும் இல்லையா? சொல்லுங்கள். மற்ற நாள் போங்க, மற்ற காரியங்களில் ஈடுபடுங்க. அவங்களுடைய பண்டிகை நாளில் அப்படிப்பட்ட விஷயங்களில் கவனம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். சத்தியம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, பூமியும் 26 பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 11ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல மறுபடியும் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை. இதில் ஒரு சில விளக்கங்கள். ஜெபம் பண்ணும்போது புருஷர்கள் என்ன பண்ணக்கூடாதான்? தலையில் முக்காடு போடக்கூடாது. ஸ்திரீகள் என்ன செய்யணுமா? தலையில் முக்காடு போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் முடியை வெட்டிக்கோன்னு இங்கே தான் சொல்லியிருக்கிறார். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் சகோதரிகள் நல்லா தெரிந்து கொள்ளணும், ஸ்திரீகள் முடிகள் நிமித்தமாக தான் சொல்கிறார். அப்போ நாம் என்ன செய்கிறோன்னா, நிறைய பேரை பார்த்திங்கன்னா முக்காடு போட்டு முடியை வெளியில் எடுத்து விட்டுக்கிறாங்க. முடியை வந்து வெளியில் எடுத்து விட்டுட்டு முக்காடு போட்டுக்கிறாங்க, தோல் வரைக்கும் போட்டுக்கிறாங்க. அப்புறம் முக்காடு போடுறதே ஸ்டைலே சரியில்லை. இந்த சாலெல்லாம் போடுறீங்கன்னா போட்டு நல்லா என்ன செய்யணும்? தேவ சமூகம், தூதர்கள் உடாகிற இடம், ஆவியானவர் அசைவாடுகிற இடம், தேவ பிரசன்னம் இருக்கிற இடம். அதனால் நம்ம ரொம்ப கவனமுள்ளவர்களாக இங்கே நடக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு நீங்கள் கர்த்தருடைய காரியங்களை பயபக்தியோடு, நான் அதுதான் சொல்லுவேன், ஒரு விஷயத்துலையுமா அப்படின்னு கேட்பாங்க சில பேரில். என்ன எது எடுத்தாலும் இதுக்கு இப்படின்றார், இதுக்கு இப்படின்றார், அதுக்கு அப்படின்றார். உண்மையாக நான் கூட இங்கே வந்து காலையில் என்ன பண்ணுறேன், காலையில் எழுந்திரிக்கிறேன், 4:30 மணி 5 மணின்னு எழுந்திரிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். 10 மணிக்கு அப்படியே எல்லாம் முடிச்சு கிடிச்சு எல்லாம் வேலையோடு முடிச்சு அப்படியே இங்கே வந்து உட்காந்துடுறேன். நைட்டு மறுபடியும் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறேன். சில நேரம் ஏதாவது ஒரு நியூஸ் பார்க்கலாம், செல்லில் ஏதாவது ஒரு சின்ன சாப்பிடும்போது ஒரு 20 நிமிஷம் இன்றைக்கி பார்த்தேன். பிரைஸ்லா. பார்த்ததுக்கே எனக்கு மனசு சம்மதி இல்லை இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு தேவனுடைய சபையில் அந்த நியூஸோ மற்ற காரியங்களோ நம்ம வேறு ஏதாவது ஒரு காரியமோ நம்ம பார்க்கணும்? அதையும் நான் அவாய்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். இது என்ன ஒரு பெரிய தப்பா, இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு இடம் கொடுக்கறது தான் நம்ம முழு சரீரத்தையும் ஒரு நாளைக்கு கரைப்படுத்துறதா மாறிடும். பிரைஸ் அல்லேலூயா. அதனால் தேவ சமூகத்துக்கு வரும்போது, தேவனுடைய காரியம்னு வரும்போதெல்லாம் எவ்வளவு தேவனுக்கு நீங்கள் கனப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தினா அதெல்லாம் யார் கவனிக்கிறா? உங்களுக்கே தெரியாதுங்க. எல்லாத்தையும் கர்த்தர் கவனித்து உங்களுக்கு அதுக்குரிய நன்மைகளை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு மறந்துடாதீங்க. சில நேரங்களில் உங்களுக்கு வர நன்மைகள், உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களாக ஏதோ ஒரு விதத்தில் நீ கர்த்தரை உண்மையாக தேடினதுனால தான். வாலிப வயதில் ஏதோ ஒன்றில் தேடி இருப்பேன், எப்போவோ ஜெபம் பண்ணியிருப்பேன், எப்போவோ அர்ப்பணிச்சிருப்பேன், ஏதாவது ஒன்று உண்மையாக கர்த்தருக்கு செய்திருப்பேன். அதை நினைத்து கர்த்தர் உனக்கு பல கிருபைகளை பாராட்டுகிறார்ன்றதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இன்னும் அப்படி இருங்க, இன்னும் நன்மைகள் உங்கள் பின்னாடி கர்த்தர் அதுக்குரிய பலனையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபையின் காரியமாக நீங்கள் சபையின் வேலையாக ஒரு விஷயத்திலும் நீங்கள் அப்படி நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். 11ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் முக்காடிட்டு கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்லி கடைசியாக வருகிறார். எதற்கு வருகிறார் அப்படின்னா, ராபோஜன பந்திக்கு 21ஆம் அதிகாரத்தில் இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜன பந்தி அல்லவே? புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ 23 சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. இப்படி இருக்க அவருடைய மரணத்தை நம்ம தெரிவிக்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய பந்தின்னு சொல்லிட்டு சபையில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாட்களில் அவங்க சாப்பாடு மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு, அப்பத்தை வச்சுக்கிட்டு, சாப்பாடை வச்சுக்கிட்டு, என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரசத்தை வச்சுக்கிட்டு, பிட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பெரிய விருந்து கொண்டாடல் மாதிரி ஆக்கிட்டாங்க கர்த்தருடைய பந்தியை. எப்போ சாப்பிட்றதுனா நீ வீட்டில் போய் சாப்பிடு, கர்த்தருடைய பந்தியை எப்படி அசட்டை பண்ணுறது, இது கர்த்தருடைய பந்தியே அல்ல அப்படின்னு சொல்லி பெரிய எச்சரிப்போடு அதில் எவ்வளோ விஷயம் அடங்கி இருக்குது, கர்த்தர் எதுக்காக கொடுத்தார், என்ன விஷயத்துக்காக கொடுத்தார், அது நீ எப்படி நிதானத்தோடு பங்கு பெற வேண்டும், எப்படி அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் என்று தான் அதை வலியுறுத்துகிறார். கர்த்தருடைய பந்தியில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் இங்கே பவுல் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார், எச்சரித்து தான் சொல்லுகிறார், கவனத்தோடு பங்கு பெறு, நிதானித்து பங்கு பெறு அப்படின்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் அது ஒரு பெரிய ஒரு பட்டியலா. அதனால் நம்மை நாமே சோதித்துக்குங்க. அநேகர் இதில் பலவீனமாகிற, அநேகர் செத்தும் போயிருக்கிறான். நீ கர்த்தருடைய பந்தி அசட்டையாக எடுத்துக்காத, ஜாக்கிரதையோடு நடந்துக்க அப்படின்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தை வைப்பதன் காரணமே அதுதான். கட்டாயம் சுத்திகரிப்பு சகோதரிகள் தயவு செய்து சொல்கிறவங்க கணவன்மார்களை மாலை நேரத்தில் மாதத்தில் ஒரு முறையாவது ஜெபத்தில் வந்து பங்கு பெற சொல்லுங்கள். வேலையில் எப்படியாவது நேரம் கேட்டு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், சுத்திகரிப்பு கூட்டத்தில் நீங்கள் ஏதோ வந்து கூட்டத்தில் மாத்திரம் இல்லை, காலையில் அதுக்காக அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. 2 நாள் அதில் ஜெபத்தில் நீங்கள் அந்த அர்ப்பணிப்பில் தரித்திருங்க. ஸ்தோத்திரம். சொல்கிறது புரியுதுங்களா? சில இடங்களுக்கெல்லாம் போனால் 6 மாதத்துக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தால் கூட திருவிருந்து தரமாட்டாங்க, தாமதம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பந்தியை நம்ம அப்படி ஒருத்தர் தள்ளி விட்டுறக்கூடாது அப்படின்றனால தான் பந்தி கொடுக்குறோம். ஆனால் பந்தி எடுக்கிறோம், நான் கௌரவத்துக்காக 4 பேர் முன்னாடி எடுக்கிறேன் அப்படின்றதுக்காகலாம் நம்ம பந்தி எடுக்கக்கூடாது. தகுதியோடு பங்கு பெற வேண்டும். மனசாட்சியின்படி தேவனிடத்தில் ஒப்புரவாகி நீங்கள் பங்கு பெற்ற அநேக ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கிறது, அநேக நன்மைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த நல்ல அறிவோடு, அந்த நல்ல சிந்தனையோடு, சபை நல்ல சுத்திகரிப்போடு உங்களை தகுதிப்படுத்தி பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்பதை 11ஆம் அதிகாரத்தில் சபைக்கு அவர் வலியுறுத்துகிறார். 12ஆம் அதிகாரம் வரங்களை குறித்து பேசுகிறார். ஆவியின் வரங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆவியானவர் ஒருவரே, தேவனும் ஒருவரே, வரங்களும் என்ன உண்டு, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. வரங்களை தருகிறவரும் அவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரங்களெல்லாம் உண்டு, நீங்கள் பெரிய பட்டியலே கொடுக்குறார். 12ஆம் அதிகாரத்தில் என்ன உண்டு, ஒருவருக்கு என்ன வரம் உண்டு, விசுவாச வரம் உண்டு, அப்புறம் குணமாக்கு வரம் உண்டு, அற்புதம் செய்கிற வரம் உண்டு, தீர்க்க தரிசன வரம் உண்டு, பகுத்தறிகிற வரம் உண்டு, பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் உண்டு, வியாக்கணம் பண்ணுகிற வரம் உண்டு. இப்படி ஆவியானவர் அவரவர்களுக்கு ஏற்றபடி வரங்களை பகிர்ந்தளித்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் கொடுக்குற வரங்களை நீங்கள் நலன் மூட்டி எழுப்ப வேண்டும். உங்களுக்கு என்ன வரங்களை கொடுக்கிறார், உங்களுக்கு என்ன தாளந்து இருக்கிறது, அதை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பி தேவனுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சொல்லுங்க. ஒரு ஜெப அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரா, விண்ணப்பம் பண்ணுகிற அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரா, நல்லா விண்ணப்பம் பண்ணணும், ஜெபத்தில் தரித்திருக்கணும். அல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுகிற வரத்தை கொடுத்துருக்கிறாரா, பேசுங்க. தீர்க்க தரிசன வரமா, பேசுங்க. அல்லேலூயா. யாராவதுக்கு போய் ஜெபம் பண்ணால் குணமாகறாங்க, அவங்க ரட்சிக்கப்படுறாங்கன்னா அதை பயன்படுத்து. அதை தேவனுக்கு அர்ப்பணிச்சு தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதில் நீங்கள் மேன்மை பாராட்டிக்கிட்டா போய்டும். இன்றைக்கி ஏன் எழுப்புதல் போச்சுன்னா மேன்மை பாராட்டுறதுனால தான் போதும். நான் ஒன்று செஞ்சேன், உடனே அது நடந்துருச்சு அப்படின்னு அவர்களை முன்னிறுத்துகிறாங்க. இல்லை, அதை செய்த தேவனை முன்னிறுத்தும் போது உன் வாழ்வில் கிரிகள் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நேற்று கூட ஒரு காரியம் சொல்லும்போது சொன்னேன், ஏதோ ஒரு காரியம்னா நான் தான் சரியில்லை, தேவன் சரி, தேவன் சொல்கிற வார்த்தை தான் சரி அப்படின்றவங்க எப்போவுமே சூப்பர். இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். அந்த இருதயம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற இருதயம், அந்த குணம் கர்த்தராலே கனப்படுத்தக்கூடிய ஒரு குணமாக கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். 13ஆம் அதிகாரம் இங்கே வரங்களை குறித்து தெளிவாக பேசுகிறார். நீங்கள் வீட்டில் அதை நல்ல ஜெபத்தோடு படியுங்கள், உங்களுக்கு புரியும். அன்பை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அன்பு ஒரு நாள் எல்லாமே ஒளிந்து போகும். இங்கே இத்தனை வரங்களை குறித்து சொன்னார் இல்லைங்களா? ஆனால் அப்படியே 13 கொண்டு வரும்போது என்ன கொண்டு வராரு, நீ இத்தனை வரங்களை உடையவனாக இருந்தும் உனக்கு அன்பு இல்லைன்னா எல்லாம் கஷ்டன்றார். இத்தனை வரங்களை விட எதுதான் பெருசுன்றாரு, அன்பே பெரிது அப்படின்றார். அல்லேலூயா. அன்புனா புரியுதுங்களா உங்களுக்கு? அன்பே இல்லாத இருதயமாக சில பேர் சுத்தமாக அன்புனே என்னென்ன தெரியாமையே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இருதயம் அல்ல.
அன்புள்ள கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த இருதயம் நமக்கு தேவை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அணைத்துக் கொள்வது, ஏற்றுக்கொள்வது, இலகி போகிற மனது, அன்பு பாராட்டுகிற இருதயம் நமக்கு எப்போவுமே காணப்பட வேண்டும். ஒரு இடத்துல கோவப்பட்டால் இன்னொரு இடத்துல நம்ம உடனே என்ன செய்யணும்? அன்பு பாராட்டுகிற இருதயம், உடனே இறங்கி போய் அன்பு பாராட்டுகிற இருதயம் நமக்கு வேணும். மூர்க்கம் வச்சுக்கிட்டு, கோபம் வச்சுக்கிட்டு, அது பிரிவினையை பெருசு பண்ணி அன்பிலிருந்து விரிசலை ஏற்படுத்துகிற காரியம் ஒரு நாளும் போகக்கூடாது. ஒரு காரியம் வந்துருச்சு, உடனே விட்டுட்டு உடனே இறங்கி அன்பு பாராட்டி பேசி இணக்கமாக போகக்கூடிய நல்ல இருதயம் வேணும். அல்லேலூயா. எங்கே கண்டிப்பு இருக்குதோ அங்கே என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க? அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பு இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்கணும்? எதனால் கண்டிக்கிறோம் அப்படின்றதுனா அடிப்படையே என்ன? அன்பு நிமித்தமாக தான் கண்டிப்பே இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அன்பு நிமித்தமாக தான் என்ன இருக்கும்? சில இடத்துல கண்டிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட அன்பு வேற. ஆமீன். வித்தியாசமான அந்த காரியங்களெல்லாம் ஜெபத்தில் வைத்து தேவனுடைய அன்பில் நிரப்புங்கன்னு கேட்கும்போது ஆவியானவரே உங்களை அழகாக நடத்துவார். அன்பு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, அப்போ 14ஆம் அதிகாரம் அந்நிய பாஷை குறித்து பேசுகிறார். இந்த 14ஆம் அதிகாரத்தில் தான் நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க? கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. அல்லேலூயா. என்ன முடிவு எடுத்துடுறாங்க? பவுல் அந்நிய பாஷை பேச வேணான்றாருன்னு ஒரே போடா போட்டுடுறாங்க. அல்லேலூயா. அவர் அப்படி சொல்லாமல் என்ன பண்ணுறாரு? நல்லா கவனித்து கொள்ளுங்க. சபையை ஒழுங்குபடுத்திகிட்டே வராங்க. திருவிருந்து பந்தியில் ஒழுங்குபடுத்துகிறார், அவங்க குரூப் நிசத்தை ஒழுங்குபடுத்துகிறார், அங்கே இருக்கிற பாவ காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கிங்க அப்படின்றாரு. அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் முக்காடு போடுறான், முக்காடு போடாமல் இருக்கிறது, இஷ்டத்துக்கு ஆராதனையில் ஒழுங்கு இல்லாமல் காணப்படுற காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இங்கே என்ன 14ஆம் அதிகாரத்தில் என்ன ஒழுங்குபடுத்துகிறாருன்னா, அபிஷேகம் பெற்றோன்னே என்ன வரும்னு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அந்நிய பாஷை அடையாள அபிஷேகம் பெற்றோன்னே அந்த ஆவியில் நிரம்பினோன்னே அந்நிய பாஷையை அடக்கவே முடியாது. எனக்கு தெரிந்த அனுபவ நாட்கள்லேயே ஆராதனையில் அபிஷேக பிரசன்னத்தில் விட்டுருவாங்க. அந்நிய பாஷை சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்த செய்திக்கு போகணும், ஆனாலும் அவர்கள் ஆவியின் நிறைவிலிருந்து வெளியிலே வரமாட்டாங்க. அப்போ ஊழியர்களோ அல்லது மூத்தவர்கள் யாராவது போய் தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணி அவங்களை உட்கார வைப்பாங்க. அதுக்கு பின்பு அவங்க அமைதியாகி அந்த பிரசன்னத்தை நிறைவில் போயிடுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க அமைதியானதுக்கு பிறகு என்ன ஆகும்? அப்புறம் தான் செய்திக்குள்ளே கடந்து போவாங்க. இன்றைக்கி எல்லாருமே அந்த ஆவி நிறைவுக்குள்ளே போகிறதே இல்லை. அதனால தான் இருக்கிறதே பாதிப்பு. ஆனால் என்ன அப்படி இங்கே என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, ஆதியில் ரொம்ப அனல் ஓவரான அந்த அனால்ட்டிங்களை என்ன பண்ணுறாங்க? அந்நிய பாஷை அடுத்த பகுதிக்குள்ளேயே போகாமல் முழு சபையும் உட்காந்து அந்நிய பாஷையே பேசிகிட்டு இருக்குது. சொல்கிறது புரியுதா இல்லையாங்க? முழு சபையும் உட்காந்து என்ன பேசுது? அந்நிய பாஷையே பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். பல மணி நேரம் அடுத்த பகுதிக்கு போகணும், பிரசங்கத்துக்கு போகணும், தீர்க்க தரிசன பகுதிக்கு போகணும், பாடல் வேலைக்கு போகணும், ஆராதனை வேலைக்கு போகணும், காணிக்கை பகுதிக்கு போகணும், அடுத்து ஊழியம் செய்ய வெளியில் போகணும். சொல்லுங்களேன். அவன் நிறுத்தமான்றான். அந்நிய பாஷையிலேயே என்ன செய்கிறான்? பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பவுல் இங்கே விளக்குறார். எப்பா அந்நிய பாஷை பேசு, அது என்ன உங்களுக்கு அடையாளமாக இருக்குது? அது நமக்கு அடையாளம் இல்லாமல் யாருக்கு அடையாளமாக இருக்குது? அவ்விசுவாசிக்கு அது அடையாளமாக இருக்குது. ஏன்னா நான் என்ன பாஷையோடு பேசுவேன்? நீங்கள் இப்போ 21 சொல்கிறார் பாரு, மனுஷ பாஷையினாலும் மறு உதடுகளினாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்றார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய அடையாளம். அது அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் தான் அவர்களுக்கு கிடைக்கும். ரட்சிக்கப்படாத வரைக்கும் அந்த அற்புதத்தை அவர்களால் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போது அங்கே விளக்கம் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இன்னொரு வசனம் சொல்கிறார் பாருங்கள். அதிகமான உங்களில் எல்லோரும் 18 உங்கள் எல்லோரும் நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை இவருக்கு அந்நிய பாஷையில் பாஷைகள் வித்தியாசம் நிறையா இருக்குது இவருக்கு பேசுகிறேன். அப்படி இருந்தும் நான் சபையில் அந்நிய பாஷையில் 16 வார்த்தைகளை பேசுவதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசவே விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்கன்றார். அப்படி அதிகமாக பேசணுன்னா நீ என்ன பண்ணு? உனக்கும் தேவனுக்கும் இருக்க நீ எந்த நேரம் பேசலான்றார். அதில் தப்பே இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் முடிக்கும்போது சொல்கிறாரு, ஒழுங்கின்படியும் கிரமத்தின்படியும் நடக்க கடவுது. பாடலாகட்டும், ஆராதனை ஆகட்டும், அந்நிய பாஷை ஆகட்டும், தீர்க்க தரிசனம் ஆகட்டும், எல்லாமே கிரமமாக சபையில் நடக்க கடவுது. ஏதோ ஒன்றை மாத்திரம் என்ன செய்யாதீங்க, செய்து கொண்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு இடத்துல சொல்லுவார், ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே அப்படின்னு இருப்பார். அது கூட இங்கே தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ 35 இதே பகுதியில் தான் அதையும் சொல்லுவார். நீங்கள் பாருங்கள், அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில்
ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது. இதை குறித்து என்ன சொல்லிடுவாங்க சில பேர், ஸ்திரீகள் வந்து பாட்டு நடத்தக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்றவாங்க. பவுல் அதை சொல்லலை. ஊழியர்கள் ஊழியம் செஞ்சாங்க சகோதரிகள். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, சபையில் ஒரு ஒழுங்குபடுத்துகிறார் அவர் எல்லாத்தையும். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மெச்சூரிட்டியோடு நம்ம படிக்கணும் புஸ்தகத்தை. அங்கே அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்படி சபை நடுவில் சகோதரிகள் ஒரு பக்கத்துக்கும் சகோதரர்கள் ஒரு பக்கத்துக்கும் துணி மாதிரி கட்டிடுவாங்களாம். இந்த தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இது போட்டுருவாங்க இல்லைங்களா, தடுப்பு மாதிரி, அது மாதிரி. அப்போ இங்கே உட்காந்து அவர் என்ன பண்ணுறாரு, பழைய ஏற்பாட்டையெல்லாம் விவரித்து காண்பித்து கிறிஸ்துவை பற்றி, சுவிசேஷத்தை பற்றி, சபையை பற்றி, பவுல் எழுது நிருபத்தை பற்றி சொல்லும்போது கவனிக்கணும். அங்கேருந்து ஒரு சகோதரி என்ன பண்ணுது, இங்கே இருக்கிற வீட்டுக்கார இப்போ ரோஸ் இருக்குது, அங்கே உட்காந்து என்ன பண்ணுது, ஏங்க என்ன இப்படி சொல்கிறாரு பாஸ்ட்டு, சரிதானா அப்படின்னு கேட்குது. அது இவர் சொல்கிறாரு, ஆமாம் இவர் பிரசங்கத்தை நிறுத்திடுறாரு. இப்போது சொல்கிறது புரியுதுங்களா? அப்புறம் அந்த பக்கம் சீதாஜ் அங்கேருந்து குரல் கொடுக்குறாங்க, என்னங்க இப்படி சொல்கிறாரு மோகன் இரு, ஆமாம்மா அதுக்கு இல்லைம்மா அதுக்கு வியாக்கியானம் இப்படின்னு இவர் திரும்பி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்போ சபையில் இது ஒழுங்காக இருக்காது. நீ ஏதாவது கேட்க விரும்பினா வீட்டில் போய் உன் வீட்டுக்காரனை வீட்டில் போய் கேட்டுக்கோ. சபையில் சகோதரிகள் இப்படி இஷ்டப்படி பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே. இதைத்தான் பவுல் சொல்கிறாங்க. சொல்கிறது புரியுங்களா? வந்தையா ஆராதிச்சியா, அமைதியாக உட்காந்தையா, சைலண்ட்டாக எழுந்து போ. சபையில் என்ன செய்யாத, இங்கேருந்து அங்கே குரல் கொடுக்குற வேலையை நிறுத்திக்கோ அப்படின்றார். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? மற்றபடி சகோதரிகள் ஊழியம் செய்திருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் பைபிளில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. சத்தமாக கையை உயர்த்தி சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ சபையை ஒழுங்குபடுத்துகிறார். துவக்க சபை இல்லைங்களா உங்களுக்கு, குழந்தையை போல் துவக்க சபை. அதனால் அங்கே ஒழுங்கு கிரமம் இல்லாமல் இருந்தது தான் பவுல் தான் தேவன் அற்புதமாக தெரிந்து கொண்டு ரொம்ப சபையின் மேலே ஒரு வைராக்கியம் உள்ளவராக இருந்ததுனால பவுல் மூலமாய் தேவன் அநேக காரியங்களை செய்தார். 15ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான புஸ்தகம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதை நீங்கள் வீட்டில் தான் வாசிச்சுக்கணும். கிட்டத்தட்ட 58-60 அதிகாரங்கள் உண்டு, 60 வசனங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். 58 வசனம் இல்லைங்களா? இது என்னத்தை குறித்து சொல்லப்படுகிறது உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆவது வசனம் வரை கொஞ்சம் வேகமாக வாசிக்க பார்ப்போம், நேரமாது. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. அப்போ ஏறக்குறைய ஆண்டவர் எத்தனை பேருக்கு தரிசனமாயிருக்கிறார்? 500 பேருக்கு. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 500 பேருக்கு தரிசனமான பிறகு தான் 40 நாள் கிட்டத்தட்ட இருந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதற்கு பின்பு தான் ஆண்டவர் பரமேறி போனார். எதுக்கு இதை துவங்குறார் அப்படின்னு கேட்டால், சில பேர் சபையில் என்ன பண்ணுறாங்க, இப்போது இதே கொரிந்து சபையில் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு ஒரு கூட்டம் உள்ளே சாதிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. அப்போது உயிர்த்தெழுதலை தான் இங்கே விவரிக்கிறார். எப்பா உயிர்த்தெழுந்தது 500 பேருக்கு, கேபாவுக்கு, யாக்கோப்புக்கு, எனக்கு தரிசனமானாரியா. அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். கீழே அதை தான் விளக்குவார் பட்டியலில். அதைத்தான் நான் என்ன செய்கிறேன், உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் நான் என்ன செய்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். உயிர்த்தெழுதலே இல்லைன்றி அப்புறம் எதுக்கு என் பிரசங்கம், எதுக்கு என் ஊழியம், எதற்கு? இயேசு கிறிஸ்து எதுக்கு மரிக்கணும், இயேசு எதற்கு உயிர்த்தெழுந்திருக்கணும், சபை எதற்கு? எல்லாமே வீணாக இருக்குமே. சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கணும், செத்தோன்னு இருந்தால் எதுக்கு ஏன் இவ்வளோ பாடுகள் அப்படின்றார். அதனால் உயிர்த்தெழுதல் உண்டு. ஆதாமுக்குள் மரித்தவர்கள் எல்லோரையும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உயிரோடைய பண்ணுகிறான்னு பெரிய ஒரு பட்டியல். அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கிறார். புத்தியிலே ஒரு விதை இருக்குது, அந்த விதையை நீங்கள் விதைக்கும் போது அது செத்தாலுடைய உயிர்ப்பிக்க மாட்டாது. அதுபோலவே நாமும் மரித்த பின்பு தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி தான் கடைசி அதிகாரத்தில் முடிக்கிறார். ஆண்டவர் வரும்போது என்ன பண்ணுவாராம், மரித்தவர்கள் முதல் உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு நொடியில் ஒரு இமை பொழுதில், அப்படி ஒரு நொடி ஒரு இமைன்னு என்ன, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இவ்வளோதான் ஒரு நொடி, அப்புறம் கண்ணு அவ்வளோதான். இந்த செகண்டுக்குள்ளே அத்தனை பேரும் மரித்து உயிர்த்து தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நம்ம எல்லோரும் நிற்போம் மத்திய ஆகாயத்தில். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமாம், முதல்ல மரித்தவர்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம். அப்படியெல்லாம் ஆண்டவர் இது அப்படின்னு ஒரு பெரிய விளக்கத்தை இந்த கொரிந்து புஸ்தகத்துக்கு இந்த அதிகாரத்தின் மூலமாக கொடுக்குறார். அதனால தான் கடைசியாக முடிக்கிறார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே
நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி இந்த அதிகாரத்தோடு முடித்து 16ஆம் அதிகாரம் வாழ்த்து சொல்லுகிற அதிகாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல ஊழியம் செய்கிறவர்களை, அங்கே இருக்கிற மூப்பர்களை, அங்கே ஊழியம் என்னோடு இருக்கிறவர்கள்லாம் வாழ்த்துறாங்க, உங்களை நான் வாழ்த்துறேன் அப்படின்னு அந்த கடைசியாக 16ஆம் அதிகாரத்தில் அவர் முடிக்கிறார். அதில் கடைசியாக ஒரு ஆலோசனை சொல்லி முடிக்கிறார். 13ஆம் வசனம், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷனாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படி இருங்க? விழித்திருங்கள், நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அதையே நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். விழித்திருங்கள், விசுவாசத்திலே